வணக்கம். விக்ரோவின் கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் சார்பா இந்த எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரொம்ப எளிமையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஏபி ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் ஒரு முக்கியமான எலிமெண்ட், அதாவது குரூஷியல் எலிமெண்ட் ரூட்டிங். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூட்டிங்னா என்ன? ரூட்டிங் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு முதுகெலும்பு போன்றது. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு காம்பனண்ட்டாவோ இல்லை வேரியஸ் காம்பனண்ட் சேர்ந்து ஒரு அசம்பிளியாவோ மாறுறதுலாம் எப்படி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மிஷின்ஸ், அதாவது ஒர்க் சென்டர் வழியெல்லாம் அது நடக்குது, எந்தெந்த மெட்டீரியல்லாம் ஒவ்வொரு ஒர்க் சென்டர் ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷனுடைய டைமிங்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் போனாக்க அதில் வரக்கூடிய காம்பனண்ட் என்ன, செமி ஃபினிஷ் குட் என்ன, ஃபினிஷ் குட்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதா ரூட்டிங். ஸோ இந்த செஷனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரூட்டிங்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ரூட்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எலிமெண்ட்ஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸ், ஒர்க் சென்டர், ஸ்டாண்டர்ட் டைம், இதெல்லாம் என்ன இருக்குது, அப்புறம் எப்படி ஒரு ரூட்டிங்கை கிரியேட் பண்ணுறது, மற்ற மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறது ரூட்டிங்கை வச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சு, டெலிட், மார்க் சேஞ்ச், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஏபி பீப்புள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா இது ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா ரூட்டிங் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, காஸ்டிங், ஷெடியூலிங், இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் வரக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ அதனால் நம்முடைய இந்த கோர்ஸுடைய செஷனை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதை ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் பிளானினுடைய ஒரு மேஜர் பார்ட்டை கற்றுக்கிட்ட மாதிரி. இப்போ நம்ம கோர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன செஷனில் சில குவிஸ் கேட்டிருந்தோம். அதுக்கான பதில்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். மிஷினரி மட்டும்தான் ஒர்க் சென்டராக டிஃபைன் பண்ண முடியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருந்தோம். ஃபால்ஸ். ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன், ப்ரொடக்ஷன் லைன், மேனுஃபேக்சரிங் செல், இதெல்லாம் வந்து ஒர்க் சென்டராக டிஃபைன் பண்ணலாம். ஒர்க் சென்டர்ஸ் வந்துட்டு தே ஆர் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ், அதுக்காக மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இல்லை, நம்ம வந்து ஒர்க் சென்டர் வந்துட்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், காஸ்டிங், கெப்பாசிட்டி பிளானிங் அந்த பர்பஸ்க்காகவும் டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது அவைலபிள் கெப்பாசிட்டிக்கும் ரெக்வயர்டு கெப்பாசிட்டி என்ன வித்தியாசம்? அவைலபிள் கெப்பாசிட்டி அப்படின்னாக்க ஒரு ஒர்க் சென்டரில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படின்றது அவைலபிள் கெப்பாசிட்டி. ரெக்வயர்டு கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் மூலமாகவோ அல்லது ப்ரொடக்ஷன் மூலமாகவோ அந்த ஒர்க் சென்டரில் எவ்வளோ லோடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னாக்கா எவ்வளோ டைம், அதுதான் வந்து அதனுடைய ரெக்வயர்டு கெப்பாசிட்டி. அவைலபிள் கெப்பாசிட்டினா ஃபுல் கெப்பாசிட்டி அவைலபிள். ரெக்வயர்டு கெப்பாசிட்டின்றது த்ரூ ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் வழியாக வரக்கூடிய லோடு, அதான் வந்து ரெக்வயர்டு கெப்பாசிட்டி. இப்போ அவைலபிள் கெப்பாசிட்டி வந்து பத்தலை அப்படின்னாக்கா தெர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் போடுறது, எக்ஸ்ட்ரா பீப்புள் போடுறது, அந்த மாதிரி போட்டு டெம்பரரியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி டெம்பரரியாக மேனேஜ் பண்ண முடியலனாக்கா புதுசாக ஒரு மிஷின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரரியாக மேனேஜ் பண்ணுறதுனாக்கா அது வந்து எக்ஸ்பென்ஸ், அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆகும். பட் கெப்பாசிட்டி மேனேஜ் பண்ணலாம். பட் புது மிஷினே போடுறதா இருந்தாக்கா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ்னு வரும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகும். ரெக்வயர்டு கெப்பாசிட்டிஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, அதாவது ஒர்க் ஹவர்ஸ் எத்தனை ஷிஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட்னா 8 ஹவர்ஸ், 2 ஷிஃப்ட்னா 16 மணி நேரம், 3 ஷிஃப்ட்னா 24 மணி நேரம். ஸோ அந்த ஒர்க் ஹவர்ஸு, அந்த ஹவர்ஸ் வந்து இன்பிட்வீன் பிரேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஃபுல் 8 ஹவர்ஸ் ஓடாது, நடுவில் ½ அன் ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்கலாம், காஃபி பிரேக் இருக்கலாம். அந்த டைம்லாம் கழிச்சுட்டு ப்ளஸ் டிசைன்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், அது வந்து 85% யூட்டிலைசேஷன் இருக்கலாம், 90% யூட்டிலைசேஷன் இருக்கலாம். அந்த யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு அது. அப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிஷின் வந்து 8 ஹவர்ஸ் இருக்குது, அதில் ஒரு ½ அன் ஹவர் பர்சன்ட் 7.5 மணி நேரம். அது வந்து 90% பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6.25 மணி நேரம் வரும். 6.25 மணி நேரம் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா 6.25 மணி நேரம் அவைலபிள் கெப்பாசிட்டி. இதே 2 மிஷின் இருந்துச்சுனாக்கா 12.5 மணி நேரம், 3 மிஷின் இருந்துச்சுனாக்கா 18.25 மணி நேரம். அந்த மாதிரி வர்றதுதான் ரெக்வயர்டு கெப்பாசிட்டி. அடுத்தது ஒரு ஒர்க் சென்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம மோர் தேன் ஒரு ரூட்டிங்கில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஒர்க் சென்டர் பேக் ஃப்ளாஷ் வந்து ஒர்க் சென்டர் லெவலில் டிஃபைன் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டிருக்கோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ. கேன் வி டிஃபைன் தி கண்ட்ரோல் கீ அட் த ஒர்க் சென்டர்? டிஃபால்ட் கண்ட்ரோல் கீ, எஸ் பண்ணலாம். நம்ம ஒர்க் சென்டரில் 2வது டேப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், அந்த டிஃபால்ட்டில் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். நாம் இது வரைக்கும் மெட்டீரியல் மாஸ்டர் பார்த்துருக்கோம், பிபி மாஸ்டர் டேட்டாவில் பில் ஆஃப் மெட்டீரியல், ஒர்க் சென்டர், இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். இப்போ இந்த செஷனில் ரூட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். மீன் டைம் நம்ம எஸ்ஏபிக்கு வந்தோம்னா எஸ்ஏபியில் மாஸ்டர் டேட்டா பற்றி நம்ம பார்த்தோம். எப்போவுமே எஸ்ஏபி வந்து இந்த கீ மாஸ்டர் டேட்டா என்னென்ன இருக்குது, இந்த 5 மாஸ்டர் டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் மாஸ்டர். மெட்டீரியல் மாஸ்டர்ன்றது என்ன? அது வந்து ஒரு என்ன மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அது இன்பிட்வீன் WIP இருக்குது, அதுக்கு இன்புட் ரா மெட்டீரியல் இருக்குன்னா எல்லாமே மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம பில் ஆஃப் மெட்டல் கிரியேட் பண்ணணும். பில் ஆஃப் மெட்டல்லேருந்து எந்த ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னாக்கா அந்த ப்ரொடக்ஷன் என்னென்ன மெட்டல் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும், அதெல்லாம் டிஃபைன் பண்ணது பில் ஆஃப் மெட்டல். அப்புறம் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இடத்துல பண்ண போகிறோம், அதை ஒர்க் சென்டர்ஸ். ஸோ அந்த ஒர்க் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் இந்த ஒர்க் சென்டரையும் பில் ஆஃப் மெட்டலும் கம்பைன் பண்ணிட்டு ரூட்டிங் கிரியேட் பண்ணணும். அதாவது எந்த சீக்வன்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூட்டிங். அப்புறம் அந்த ரூட்டிங்கும் பில் ஆஃப் மெட்டலையும் கம்பைன் பண்ணி அந்த எந்த ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமோ அது கூட சேர்த்து விட்டோம்னா அதான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் வெர்ஷன்றது S4 ஆனால மேண்டேட்ரி. SAP ERP ECC5 ECC6 அது மேண்டேட்ரி கிடையாது, S4 ஆனால் மேண்டேட்ரின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரைட், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாஸ்டர் டேட்டாவை ப்ராப்பராக வரிசையாக கிரியேட் பண்ணோம்னா தான் அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகும். எங்கன்னா மாஸ்டர் டேட்டா ஒழுங்காக கிரியேட் பண்ணலன்னா சரியாக வராது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஏன்னா குப்பை உள்ள போட்டால் குப்பை தான் வெளியே வரும், நல்லது உள்ள போட்டால் நல்லது வெளியே வரும். ஸோ ப்ராப்பரான மாஸ்டர் டேட்டா கிரியேட் பண்ணணும். ஸோ இதை கருத்தில் வச்சுருந்தா நம்ம வந்து மெட்டல் மாஸ்டர், பில் ஆஃப் மெட்டல், ஒர்க் சென்டர்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய பார்த்தோம் அதில். இப்போ இந்த செஷனில் நம்ம ரூட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரூட்டிங்னா என்ன? ரூட்டிங் அப்படின்றது ஒரு மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ண போகிறோன்னு சொல்கிறது தான் ரூட்டிங். அது சிம்பிளாக சொல்லும்போது எப்படி சொன்னால், இது சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், எந்த சீக்வன்ஸில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சமையல் பண்ண போகிறோம், ஒரு அரிசி வடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. முதல்ல என்ன செய்யணும், அடுப்பு பற்ற வைக்கணும், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதில் வந்து பாத்திரத்தை வைக்கணும் தண்ணி ஊற்றி, இரண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு அது கொதிச்ச அப்புறம் அரிசியை போடணும், வந்த அப்புறம் கவு. இந்த மாதிரி வரிசையாக ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரூட்டிங். ரைட், இதெல்லாம் பண்ணுறது வந்து எதில் பண்ணுறோம், ஒரு ஒர்க் சென்டர், அடுப்பு அல்லது ஸ்டவ், அதான் வந்து அந்த இடம் இருக்குது. ஸோ ரூட்டின்னு ஒன்று டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து அதில் என்ன வேலை நடக்க போகுது, ரைட், பேக்கிங் பண்ண போகிறோமா, ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமா, கட்டிங் பண்ண போகிறோமா, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா, அல்லது கிரைண்டிங் பண்ண போகிறோமா, அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்றது டிஃபைன் பண்ணணும். அடுத்தது எவ்வளோ நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் எடுத்து நான் வந்து கிரைண்ட் பண்ணுறேன், ஒரு இப்போ காம்பனண்ட் எடுத்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பனண்ட் 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அந்த டைமை டிஃபைன் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அடுத்தது அந்த கிரைண்ட் பண்ணும்போதோ அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ சில சமயத்தில் சில மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் கட் பண்ணுறோன்னா ஒரு ரா மெட்டீரியல் உள்ளே போட போகிறோம், ஸோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணிவிட்டு அடுத்து போய் பேக் பண்ணும்போது அடுத்தது காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ண ஒரு சப் அசம்பிளியாக பண்ணுறனாக்க இன்னும் 2-3 காம்பனண்ட் கூட சேகணும். அப்போ அந்த ஆப்ரேஷனில் 2-3 காம்பனண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ என்ன காம்பனண்ட்லாம் உள்ளே யூஸ் பண்ண போகிறோம் ஈச் ஆப்ரேஷனில் அப்படின்னு தாங்க வரும். அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம டூல்ஸ் வேணும், ஃபிக்சர் வேணும், அல்ல சில டாக்குமெண்ட்ஸ் வேணும்னாக்க அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணலாம் ரூட்டிங் கூட. ஸோ ரூட்டிங்கில் வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் எந்த ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி பண்ண போகிறோம், என்ன டைம் அதுக்கு, அது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன, அதெல்லாம் டிஃபைன் ஆகிறது தான் ரூட்டிங். ஸோ ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒர்க் சென்டர் அசைன் பண்ணணும். ஒர்க் சென்டரில் என்ன இருக்கும், ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு. ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு நம்ம ஒர்க் சென்டர் செஷனில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த செட்டப் டைம், ப்ரொடக்ஷன் டைம், டேர்ட் அவுட் டைம், இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிட்டு இங்கே ஒர்க் சென்டரில் வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து பேசுவோம். ரைட், ஸோ ஒரு ரூட்டிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், என்ன டைம் தேவைப்படும், என்ன மெட்டீரியல் வேணும், இதை சொல்கிறது தான் ரூட்டிங். இப்போ நம்ம ரூட்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு எளிமையான உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு ரா மெட்டீரியல் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் குட்ஸாக மாற்றணும். ஸோ இது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கவர் ஆகுது. அதாவது ஃபினிஷ் குட்ஸ், அது ஃபினிஷ் காம்பனண்ட் வந்து ஹெட்டராக நிற்கும், ரா மெட்டீரியல் வந்து சைல்டு மெட்டீரியலாக இருக்கும் பில் ஆஃப் மெட்டீரியலில். ரைட், இதான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது பில் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு ஃபினிஷ் கூட மாறணும்னாக்கா வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் போகணும். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் எடுக்கிறோம், அந்த ராடை வந்து கட் பண்ணணும், அது வந்து இன்னர் கிரைண்டிங் பண்ணணும், ஐடி கிரைண்டிங் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் ஓடி கிரைண்டிங், அவுட்டர் கிரைண்டிங் பண்ணணும், அப்புறம் இது வந்து ஃபைனல் ஃபினிஷ் காம்பனண்ட்டாக மாறுது. இதுதான் ப்ராசஸ், கரெக்டுங்களா? ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒர்க் சென்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எந்தெந்த ஒர்க் சென்டர், கட்டிங் அப்படின்றது ஒர்க் சென்டர் SG001, ஐடி கிரைண்டிங் அப்படின்றது ஒரு ஒர்க் சென்டர், ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒர்க் சென்டர், ஓடி கிரைண்டிங் ஒர்க் சென்டர். இந்த மாதிரி 4 ஒர்க் சென்டர் இருக்குது. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒர்க் சென்டர் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனும் எவ்வளோ டைம் எடுக்கும், அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம். இது எப்படி டிஃபைன் பண்ணினாக்கா, இந்த கட்டிங் அப்படின்றது SG0வில் பண்ண போகிறோம், அதுக்கான செட்டப் டைம் 30 நிமிஷம், ப்ராசஸிங் டைம் ஒரு பீஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம், அது லேபர் டைம், அதாவது 2 லேபர் 15 நிமிஷம், 30 நிமிஷம் ஒரு பீஸுக்கு ஆகும். இது வந்து லேபர் டைம். ஸோ இது டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த செட்டப், ப்ராசஸிங், லேபர்லாம் எங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம், ஒர்க் சென்டரில் ஆக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட் வேல்யூ பேராமீட்டரை போட்டிருந்தோம், அதில் வேல்யூ இங்கே கொடுக்குறோம். இதே போல் மற்ற ஒர்க் சென்டர்ஸுக்கும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இப்போ இது வந்து
பேசிக்காக ரூட்டிங்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். பில் ஆஃப் மெட்டீரியல், ஆப்ரேஷன், ஒர்க் சென்டர் அண்டு ஸ்டாண்டர்ட் டைம். இது இல்லாமல் ஒவ்வொரு மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் தேவைப்படலாம், இல்லை ஃபிக்சர் தேவைப்படலாம், இல்லை ஜிக்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் டூல்ஸ்னு பேர். அது வந்து இந்த கட்டிங் வந்து SG01 பண்ணும்போது ஒரு சில ஸ்பெசிஃபிக் டூல் தேவைப்படும். ஐடி கிரைண்டிங் SG01 பண்ணும்போது சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் வந்து இங்கே கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரூட்டினுடைய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் 3 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம், ரைட்? அந்த 3 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? அந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண போகிறோம், அது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு, அதில் அது எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது ப்ரொடக்ஷன். லெசன் 1 நம்ம இந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வேணால் பார்க்குறவங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அதை பேஸ் பண்ணி 3 ப்ரொடக்ஷன் டைப் பேஸ் இருக்கும். என்னென்ன? டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிப்பீட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங். 3 டைப் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த 3 டைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ரூட்டிங் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் அல்லது ரூட்டிங் அப்படின்றது டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆகும். இது வந்துட்டு CA01 அப்படின்னு T கோடில் கிரியேட் பண்ணுறோம். அதை இதனோட டாஸ்க் டைப் வந்து N அப்படின்னு. அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட். ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட் அப்படின்னாக்க ஒரு ரூட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னாக்க அது வந்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு ஃபர்தராக மற்ற மெட்டலுக்கு யூஸ் பண்ணலாம், டெம்ப்ளேட் மாதிரி கொடுக்கலான்றது இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட். இது டாஸ்க் டைப் வந்து S. T கோட் வந்து CA11. டாஸ்க் டைப் N, SN இதெல்லாம் என்னன்னாக்கா இது எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் லெசனில் அந்த மேனேஜிங் ரூட்டிங் நெக்ஸ்ட் லெசன் வரும், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ரிப்பீட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் ரேட் ரூட்டிங் யூஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் ரேட் ரூட்டிங் யூஸ் பண்ணுறோம். அதனோட T கோட் வந்து CA21. அதனோட டாஸ்க் டைப் வந்துட்டு R, ரைட்? அங்கே R வருது. எப்படி ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் இருக்கோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ரேட் ரூட்டிங் சொல்லிட்டு ஃபார் ரேட் ரூட்டிங்க்கு இருக்குது. அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வேரியஸ் மெட்டலுக்கு அசைன் பண்ணலாம். அடுத்தது ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் மாஸ்டர் ரெசிபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரூட்டிங் வந்து மாஸ்டர் ரெசிபின்னு கூப்பிடுவாங்க. அங்கே டாஸ்க் டைப் வந்து 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அங்கே T கோட் வந்து C201, ரைட்? மாஸ்டர் ரெசிபி. இப்போ நம்ம கோர்ஸில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்ற ரூட்டிங்ஸ் டைப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ரூட்டிங்கை, மாஸ்டர் ரெசிபியோ நம்ம இங்கே பேச போகிறதில்ல. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட்டு, ரெஃபரன்ஸ் ரூட் ரேட்டும் நம்ம பற்றி பேச போகிறதில்ல. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட் ரூட்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து இட் வில் பி சஃபிஷியன்ட். நீங்கள் வந்து அந்த மற்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வரும். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரூட்டிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ரைட்? அதில் என்ன சந்தேகம் வச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி தான் சந்தேகத்தில் போட்டிங்கனாக்கா எல்லோரும் மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிளியர் பண்ணுவாங்க, இல்லை நான் கிளியர் பண்ணுறேன், அந்த மாதிரி கிளியர் பண்ணி we can proceed. ரைட்? நம்ம அதில் வந்து ரூட்டிங், ரேட் ரூட்டிங், மாஸ்டர் ரெசிபி இது 3த்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரூட்டிங்கில் அப்படின்னாக்கா, ரூட்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ரூட்டிங்னா என்ன, சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எங்கே நடக்கும்னு சொன்னோம். அதனால் ஒர்க் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஒரே ரூட்டிங் ஃபாலோ பண்ணதுன்னு வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிக்விடை மிக்ஸ் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம், செகண்டரி காட்டில் கூட பேக் பண்ணுறோம். எந்த லிக்விட் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் இல்லையா? அதே மிஷினில் அதே ப்ராசஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுப்பில் நம்ம பாத்திரம் வச்சு சமைக்கிறோன்னாக்கா அந்த அடுப்பில் வேறு சமையல் பண்ணுறோம் ஒரே ஒர்க் சென்டர் வச்சுக்கிட்டு. சாதம் அடிக்கும்போது வேறு அரிசி போட்டு பண்ணலாம். அப்போ 3 விதமான அரிசி வெளியே வரும், 3 விதமான சாதம் வெளியே வரும், ரைட்? மல்டிபிள் மெட் ஒரே ரூட்டிங். அந்த மாதிரி ரூட்டிங் குரூப் யூஸ் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் அது மாதிரி தானே, ஒரு வருஷம் சீக்வன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும். ஒரு ரா மெட்டீரியல் கொடுத்தா அதே ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு காம்பனண்ட் வெளியே வரும், இன்னொரு ரா மெட்டீரியல் கொடுத்தா இன்னொரு காம்பனண்ட் வெளியே வரும். ஸோ மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரே ரூட்டிங் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ரூட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுது? ஷெடியூலிங் அண்ட் காஸ்டிங் ஆஃப் தி ஆப்ரேஷன் அண்டு ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் காஸ்ட் அரைவ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ப்ளஸ் ரூட்டிங் வந்துட்டு ஆப்ரேஷன் காஸ்ட், இந்த ஃபினிஷ் ப்ராடக்டுடைய காஸ்ட் போடும்போது வெறும் மெட்டலுடைய காஸ்ட் மட்டும் போட்டால் பத்தாது, அதோடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டும் தெரியணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் எவ்வளோ டோட்டல் காஸ்ட்னு சொல்லி தெரியாது. காஸ்டிங்கில் இருக்கவங்களும் ரொம்ப தெரியாது. ஒர்க் சென்டர்லேயும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், காஸ்டிங்னா என்ன அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ த்ரூ ரூட்டிங் வழியாக தான் வருது. ஏன்னா டைம் அங்கே இருக்குது, எவ்வளோ எஃபோர்ட் போடுறதுன்னு தெரியும், என்ன ஆக்டிவிட்டி போய் டைப்னு தெரியும், அதை பேஸ் பண்ணி டோட்டல் காஸ்ட் அரைவ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரூட்டிங்குடைய ஃபீச்சர்ஸ். ரூட்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரூட்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ரூட்டிங் அப்படி ஹெடர் இருக்கும், அதனுடைய சீக்வன்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், மீதி BOM காம்பனண்ட்டு, QM இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, PRT, ட்ரிகர் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும். அதில் நம்ம இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட்டிங்கில் ஹெடர் டீட்டெயில், சீக்வன்ஸு, ஆப்ரேஷன் அண்ட் BOM காம்பனண்ட் பற்றி பேச போகிறோம். QM இன்ஸ்பெக்ஷன் கேரக்டர்ஸ் வந்து பார்ட் ஆஃப் QM மாடியூல். நம்ம அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக பேச போகிறது இல்லை. பட் கான்செப்ட் இது தான். நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணினா நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அது அடுத்து வந்துட்டு PRT அசைன்மெண்ட். PRT அசைன்மெண்ட் அப்படின்றது
அடுத்தது ட்ரிகர் பாயிண்ட் அசைன்மெண்ட். இதை பற்றி ஜஸ்ட் ப்ரீஃபாக இங்கே நான் சொல்கிறேன். எனவே நம்ம கோர்ஸில் கவர் பண்ண போகிறதுல ப்ரீஃபாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பிஆர்டி அசைன்மெண்ட். பிஆர்டினா என்ன? பிஆர்டினா ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் டூல்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னாக்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான சில டூல்ஸு, சில ஃபிக்சர்ஸு, அதில் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வேணும்னாக்கா அதை பிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் மிக்சிங் பண்ணுறேன். மிக்சிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், டெம்பரேச்சர் கேஜ் வேணும். அது ஆப்ரேஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் கண்டிப்பாக கூட இருக்கணும். அப்படின்னா அந்த பிஆர்டியில் டெம்பரேச்சர் கேஜ் அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேக்கிங் பண்ணுறேன். பேக்கிங் பண்ணும்போது ஒன்று வெயிட் பார்க்கணும். எனக்கு வேஸ்ட் ஸ்கேல் வந்து கூட கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா அந்த வேஸ்ட் ஸ்கேல் நான் வேணும்னா அட்டாச் பண்ணலாம். அது மாதிரி ஒன்றுனா அட்டாச் பண்ணுறது தான் பிஆர்டி அசைன்மெண்ட். சில சமயம் கூட வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணும்போது இந்த ஸ்டெப்லாம் பண்ணணும், அது ஒரு சில ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு போட்டோம்னா டாக்குமெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அந்த பிஆர்டி. ஸோ பிஆர்டின்றது மெட்டீரியல் பிஆர்டியாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட் பிஆர்டியாக இருக்கலாம், டாக்குமெண்ட் பிஆர்டி இருக்கலாம். 3 பிஆர்டி இருக்குது. என்னென்னா மெட்டீரியல் பிஆர்டி, எக்யூப்மெண்ட் பிஆர்டி, டாக்குமெண்ட் பிஆர்டி. இந்த மெட்டல் பிஆர்டி வந்து ரெகுலர் மெட்டல் மாஸ் கிரியேட் பண்ண மாதிரி தான் MM0 வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு மெட்டீரியல் டைப் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கல, நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி எக்யூப்மெண்ட் பிஆர்டினாக்கா அது வந்து IE01 அப்படின்னு டி கோடில் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட் வந்து IE01. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து CV01N அப்படின்னு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட். ஸோ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் கொண்டு லிங்க் பண்ணிட்டோம்னா ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணி ஷாப் ஃப்ளோரில் போகும்போது அங்கே என்ன மெட்டல் வேணுன்றது மட்டும் இல்லை, எந்த ஒர்க் சென்டர் மட்டும் இல்லை, என்ன டூல் வேணும், என்ன ஃபிக்சர் வேணும் அதுவும் இருக்கும். இதுதான் பிஆர்டி அசைன்மெண்ட். அடுத்தது ட்ரிகர் பாயிண்ட். ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னாக்கா நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஸ்டேட்டஸ் இருக்கும். கிரியேட்டட், ரிலீஸ்ட், கன்ஃபார்ம் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டஸ் வரும் ப்ரொடக்ஷன் ஆர்டர் பண்ணும்போது. நம்ம ப்ரொடக்ஷன் ஆர்டர் பண்ணும்போது பார்ப்போம் அதில். பட் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ரிலீஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேட்டஸ், பிரிண்ட் பண்ணால் அது ஒரு ஸ்டேட்டஸ், கன்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டரில் ஸ்டேட்டஸ் மாறும்போது நமக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ட்ரிகர் பாயிண்டில் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, பண்ணும்போது ஏதோ ஒரு குவான்டிட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது ரிஜெக்ட்னு என்டர் பண்ணி உடனே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீவொர்க் ஆர்டர் கிரியேட் ஆகணும். அதை வந்து ட்ரிகர் பாயிண்ட் வழியாக கிரியேட் பண்ணலாம். அடுத்தது இப்போ வந்து நான் ரூட்டிங் வந்து ஒரு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் எனக்கு அடுத்த ஆப்ரேஷன் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது முதல் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த ப்ரொடக்ஷன் நான் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு மேண்டேட் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அதை ஆப்ரேஷன் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். அதுக்கெலாம் ட்ரிகர் பாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட்டு, பிஆர்டி அண்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய இன்டர்நெட்டில் நிறைய மெட்டீரியல் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் இதை இப்போ பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் இதை கற்றுக்கிட்டேன்னு வச்சுங்க, அதை இன்டர்நெட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தால் நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட்ல, இதான் வந்து பிபி ரூட்டிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது நம்ம ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் பற்றி பேச போகிறோம்னு சொன்னோம் இந்த கோர்ஸில். ரைட், நம்ம ரிப்பீட்டிவோ இல்லை ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேச போதில் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் தான் பேசணும் அதில். ஸோ ஸ்டாண்டர்ட் ரூட்டிங்கில் வந்து பண்ணும்போது ஒர்க் சென்டர் அட்டாச் பண்ண சொன்னோம். ஒர்க் சென்டரில் என்னென்ன இருக்குது? டிஃபால்ட் வேல்யூ, ஆக்டிவிட்டி டைப்பு, ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு இதெல்லாம் இருக்குது வரிசையாக. இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் ஆப்ரேஷன்ஸில் காப்பி ஆகும். ரைட், டிஃபால்ட் வேல்யூ அந்த கண்ட்ரோல் கீன்னு ஒன்று பார்த்தோம். அந்த கண்ட்ரோல் கீ ஒர்க் சென்டரில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது ரூட்டிங் வந்து காப்பி ஆகிடும். கண்ட்ரோல் கீனா என்ன போன டைமே நம்ம பேசணும். அது வந்து இப்போது நெக்ஸ்ட் லெசனில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல் கீ ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது கண்ட்ரோல் கீ வரும். அப்போ என்னென்னலாம் கண்ட்ரோல் கீ இருக்குன்னு பேசலாம். அது ஆக்டிவிட்டி டைப்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி, ரைட், எந்த ஆக்டிவிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி காஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ கீ அண்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம். அதாவது மிஷின் டைம், ப்ரொடக்ஷன் டைம், செட்டப் டைம், கண்டிப்பாக என்டர் பண்ணலாமா இல்லை என்டர் பண்ணால் விட்டுலாமா, அந்த கண்ட்ரோல்லாம் ஒர்க் சென்டரில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் சென்டரில் இந்த செட்டப் டைம்ன்றதை நீ கண்டிப்பாக என்டர் பண்ணணும்னு போட்டதுன்னா ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது அது இல்லாமல் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அந்த மாதிரி டீட்டெயில் வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ஃபார்முலா கீ. ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? கெப்பாசிட்டி ஃபார்முலா, ஷெடியூலிங் ஃபார்முலா, காஸ்டிங் ஃபார்முலாலாம் போட்டோம். அந்த ஃபார்முலாலாம் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி ரூட்டிங்க்கு வந்துடும். ரைட், ஸோ அந்த எந்தெந்த டேட்டா கிரியேட் பண்ணால் எப்படி அடுத்த டேட்டா வரும்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? மெட்டல் மாஸ்டர் டேட்டா இம்பார்ட்டன்ஸு இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ப்ராப்பராக ஒர்க் சென்டர் கிரியேட் பண்ணாக்க ரூட்டிங்கு ஒழுங்காக கிரியேட் ஆகும். அடுத்தது பில் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ரூட்டிங். இது எப்படி லிங்க் ஆகும்? ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டு நீ ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போதே அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்குது? காம்பனன்ட்ஸ். இந்த 10 இந்த எக்ஸாம்பிள் 4 காம்பனன்ட் போட்டிருக்கோம். ஐட்டம் 10, 20, 30, 40. இந்த 4 காம்பனண்ட்டும் நீங்கள் ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போதே, அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது 4 ஆப்ரேஷன் போட்டிங்கன்னு வச்சுங்க, டிஃபால்ட்டாக என்ன பண்ணும்? முதல்ல எல்லாமே 10வது ஆப்ரேஷனே அசைன் ஆகிடும். 4 காம்பனண்ட்டும் டிஃபால்ட்டாக அசைன் ஆகிடும். ரைட், இதை வந்து நார்மலாக கிரியேட் பண்ணும். ஆனால் எல்லாமே இது மாதிரி நடக்குமா? சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிக்விட் எடுத்து பேக் பண்ணுறோம். முதல் ஆப்ரேஷனில் பண்ணும்போது ரா மெட்டீரியல்லாம் போட்டு பேக் பண்ணுறோம். அப்போ வந்து எனக்கு பேக்கிங் மெட்டீரியல் தேவையில்லைங்க, வெறும் ரா மெட்டீரியல் மிக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன் நான் பேக்கிங் பண்ணும்போது தான்
எனக்கு வந்துட்டு இந்த பாட்டில் கேப்பு அந்த ஸ்டிக்கர்லாம் வரணும். அப்போ அது வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் அசைன் பண்ணக்கூடாது, பேக்கிங்ன்ற ஆப்ரேஷன் வரும்போது தான் அசைன் ஆகணும். அப்படின்னாக்க இப்போ ஆப்ரேஷன் 10க்கு டிஃபால்ட்டாக போகக்கூடாது, 20க்கோ 30க்கோ போகணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஐட்டமும் வேற ஒரு ஆப்ரேஷன் போகிறதையும் டிஃபைன் பண்ணலாம். ரைட், அதாவது டிஃபால்ட்டாக எல்லா ஐட்டமும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அசைன் ஆகும். ஆனால் மாற்றி தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அதையும் பண்ணலாம் ரூட்டிங்கில். ரைட், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இதுதான் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். இது ஆட்டோமேட்டிக்காக லிங்க், நான் போய் பர்பஸாக பண்ண லிங்க் இல்லை, அது லிங்க் ஆகும். பட் ஒவ்வொரு ஐட்டமும் எந்த ஆப்ரேஷன் போனால் நம்ம போய் டிஃபைன் பண்ணலாம். எப்படி பண்ணுறது இதை நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ரூட்டிங் அண்ட் ரேட் ரூட்டினா என்ன பெரிய வித்தியாசம்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். ரூட்டிங் வந்து நம்ம CA0ல கிரியேட் பண்ணுறோம், ரேட் ரூட்டிங் CA20ல பண்ணுறோம். ஏன்னா ரேட் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் வந்து எதில் வருது, டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் வருது, ரேட் ரூட்டிங் வந்து ரிப்பீட்டட் மேனுஃபேக்சரிங் வருது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அடுத்தது ரூட்டிங்கில் நீங்கள் வந்து பேஸ் குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் வேணும், 8 நிமிஷம் வேணும்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ரேட் ரூட்டிங் என்ன பண்ணுவீங்க, டைம் ஒன்று போட்டுட்டு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டுருவீங்க. இதில் 24 ஹவர்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், குவான்டிட்டி வரும். அதான் ரேட் ரூட்டிங். ரைட், அண்ட் ரூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு வரும். ரேட் ரூட்டிங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிளான்ட் ஆர்டர்ஸ்லேயே வந்துடும், ப்ரொடக்ஷன் ஆர்டர் தனியாக தேவைப்படாது. அது வந்து மொத்தமாக இந்த டைமில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன குவான்டிட்டி வரும் டைமை பேஸ் பண்ணி வரும். அதான் ரேட் ரூட்டிங். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிவர்ஸ் மாதிரி, ரூட்டிங்க்கு ரிவர்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்லை ரேட் ரூட்டிங் யார் அப்ளை பண்ணாலும் நல்லா தெரியும். அதனால் இது இப்போ சொல்கிறத வச்சு ஐயோ என்னால் சரியாக புரியலையே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, போட்டு பாருங்கள், தெளிவாக புரியும் உங்களுக்கு. ரைட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஸ்ட் காஸ்டிங் அண்ட் ரேட் ரூட்டிங் வந்து பீரியட் பேஸ்ட் காஸ்டிங், பெர் டே அப்படின்ற மாதிரி பீரியட் பேஸ்ட் காஸ்டிங். மற்ற ஃபங்க்ஷன்லாம் சேம் தான். ஒர்க் சென்டருக்கு ரூட்டிங் அசைன் பண்ணணும், ரேட் ரூட்டிங் அசைன் பண்ணணும், ஸ்டாண்ட் வேல்யூக்கு இப்போ டிஃபைன் பண்ணணும், பேரலல் சீக்வன்ஸ் கொண்டு வரலாமா கொண்டு வரலாம், எல்லாமே ரூட்டிங்கும் மெட்டலுக்கு அசைன் பண்ணணும். இதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ரைட், எதுவும் வித்தியாசம் கிடையாது. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 தான் மேஜர் டிஃபரன்சஸ். ரைட், இப்போ எஸ்ஏபி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டிரான்சாக்ஷன், சாரி ரூட்டிங் கிரியேட் பண்ண என்ன டிரான்சாக்ஷன். நம்ம கிரியேஷன்னாலே எல்லாமே என்ன பார்த்தோம், 0 ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். மெட்டல் மாஸ்னாக்கா MM01, பில் ஆஃப் மெட்டல்னா CS01, ரூட்டிங்னா CR01, அந்த மாதிரி வேறு டீ கோட் வந்து பார்த்தோம். இப்போ ரூட்டிங்கை கிரியேட் பண்ண டீ கோட் வந்து CA01. மெனு பார்த்திங்க காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன் கீழே மாஸ்டர் டேட்டா கீழே ரூட்டிங்ஸில் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் அப்படின்னு காமிச்சிருக்கோம். நம்ம இந்த கோர்ஸில் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ரேட் ரூட்டிங்கோ அல்லது ரெஃபரன்ஸ் ஆப்ரேஷன் செட்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நான் பேசிக்காக ரூட்டிங் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ரூட்டிங் CS0 போட்டு உள்ள போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் உடனே முதல்ல என்ன செய்யணும், எந்த மெட்டலுக்கு ரூட்டிங் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த மெட்டல் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து SGMC S001 GM100 ஒரு கோட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் மாஸ் கிரியேட் பண்ணும்போது லாஜிக் கோடு கிரியேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்குன்னா, ஒரு சாம்பிள் கம்பெனி SGMCன்னு போட்டிருக்கு, அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்காக S001 போட்டிருக்கு, அதில் மெட்டீரியல் வந்து ஒரு கியர் மோட்டார் அப்படின்னு போட்டு GM101 போட்டிருக்கு. ஸோ லாஜிக் கோடு இருந்துச்சுன்னு வச்சுங்க, மெட்டல் மாஸை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். அடுத்தது பிளான்ட். எந்த பிளான்ட்டில் இந்த ரூட்டிங் யூஸ் ஆகும். ஏன்னா வேரியஸ் பிளான்ட்டில் ஒரே மெட்டீரியல் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது மேனுவலாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்னொரு மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷினில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரைட், அப்போ அந்த பிளான்ட்டுக்கு போகும்போது வேறு மாதிரி ரூட்டிங் இருக்கும். ஸோ ரூட்டிங் வந்து ஒரு பிளான்ட் ஒரே மெட்டீரியலுக்கு வேறு பிளான்ட்டில் வேறு ரூட்டிங் கிரியேட் பண்ணலாம். அதனால் பிளான்ட்டும் இங்கே என்டர் பண்ணணும். அடுத்தது டேட். எந்த டேட்டில் இந்த ரூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணி டேட் வந்து 24 மார்ச்னு போட்டிருக்கு. இப்போ இந்த 24 மார்ச்னு போட்டதுனால எனி ப்ரொடக்ஷன் ஆர்டர் நம்ம கிரியேட் வேணும்னாக்க 24 மார்ச்சுக்கு அப்புறமா இருக்கிற ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணால் இந்த ரூட்டிங் கிரியேட் ஆகும். சப்போஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர் 24 முன்னாடியே போடுறீங்கனாக்கா இந்த ரூட்டிங் எடுத்துக்காது. ஏன்னா இதுதான் வேலிடிட்டி டேட். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது கீ டேட்டை மறந்துட்டீங்க என்டர் பண்ணுறதுனா, சிஸ்டம் என்ன செய்யும், என்னைக்கு டேட்டில் ரூட்டிங் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து கீ டேட்டாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த ரூட்டிங் கிரியேட் பண்ணுறோம், இந்த டேட் இங்கே போட மறந்துட்டீங்க, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், 10 அக்டோபர் வந்துட்டு கீ டேட்டா எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? அதே மாதிரி ஒரு ரூட்டிங் வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டரில் அப்ளை ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக போய் இந்த வேலிடிட்டி டேட்டும் செக் பண்ணணும், எந்த டேட்டில் இந்த ரூட்டிங் இருக்குன்னு பார்க்கணும். அது இருந்தால் தான் வரும், அது இல்லைனா வராது. ஸோ அதனால் மாஸ்டர் டேட்டோட ஒரு எலிமெண்ட்டும் இந்த மாதிரி பார்த்து அதோட இம்பேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும், எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்க்க முடியும். அப்புறம் பிபியில் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்டிங் ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி இங்கே ஸ்டாண்டர்ட் ரூட்டிங் தான் பேச போகிறோம். ரேட் ரூட்டிங் இதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை.
நார்மலாக ரூட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்டிங், எட்டர் டீட்டெயில்ஸு, சீக்வன்ஸு, ஆப்ரேஷன்ஸ், பிஓஎம் அப்ளிகேஷன்ஸு, பிஎம் இன்ஸ்பெக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸு, பிஆர்டி அசைன்மெண்ட்ஸ் அண்டு ட்ரிகர் பாயிண்ட் அசைன்மெண்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த கோர்ஸில் பேச போகிறது எட்டர் டீட்டெயில்ஸு, சீக்வன்ஸு, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஓஎம் காம்பனண்ட் தான். பிஎம் இன்ஸ்பெக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸு, பிஆர்டி, ட்ரிகர் அசைன்மெண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே நான் சொல்லும்போது எல்லாத்தையுமே மொத்தமாக சொல்லலை. எது உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இருந்தாக்கா ஃபர்தராக கற்றுக்கலாமோ அந்த பேசிஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீ இதை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நீங்கள் அடுத்து போகலாம். இது நிறைய பேர்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறது. இவன் நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில் அல்லது ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். ஒரு சிலது கொடுப்பேன், ஒரு சிலது உங்களுக்கு சொல்லி பண்ண சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? கற்றுக்கிறது நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபீட் பண்ணிட்டோம்னா கற்றுக்கிறது கஷ்டம். அது இந்த பார்க்குறது ஈஸியாக தெரியும், ஆனால் பின்னாடி நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துக்க முடியாது. அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சிஎஸ்1 போட்டு உள்ளே போனோம். ரைட், உள்ளே போயிட்டு மெட்டல் மாஸ்டர் என்ட்ரு பண்ணோம். அந்த டேட்டை போட்டு உள்ளே போனோடனே முதல்ல வந்து சிஸ்டம் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த பேஜில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது சிஸ்டம் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த குரூப் கவுண்டர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ப்ளஸ் அந்த மெட்டல் நம்ம என்ன என்டர் பண்ணோம் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும். ஸோ அது அந்த மெட்டலுக்கு ஃபஸ்ட்டு ரூட்டிங் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லி காமிக்குதுங்க. அந்த பிளான்ட்டும் டிஃபால்ட்டாக வரும். ரைட், அதுக்கப்புறம் இந்த யூசேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. ரைட், யூசேஜ்னாக்கா இந்த பிஒய்எம் வந்து ஃபர்தராக எந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, எப்படி அவைலபிளான்னு சொல்கிறது தான் அது. ஸோ இந்த பர்டிகுலர் ரூட்டிங்கோட யூசேஜ் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்கா 1ன்னு என்டர் பண்ணணும், இன்ஜினியரிங் டிசைனாக 2ன்னு என்டர் பண்ணணும், பிளான்ட் மெயின்டெனன்ஸில் 4ன்னு என்டர் பண்ணணும். இங்கே வந்து அட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டத்தில். மெட்டல் இன்ஸ்பெக்ஷன் நம்ம எக்ஸ்ன்னு போடலாம், ஒய்ன்னு போடலாம், கஸ்டமைசேஷன் வரும். ரைட், பட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதையும் கேப்சர் ஆகும். அடுத்தது அந்த ரூட்டிங்கோட ஸ்டேட்டஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டிங்கை க்ரியேட் பண்ணுவோம், அது ரிலீஸ் பண்ணுவோம். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணால் தான் அது அப்ளை ஆகும். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணலனாக்கா அதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டும் யூ டு பி கேர்ஃபுல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஜென்ரல் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம் ஸ்டேட்டஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாட் சைஸ்னு ஒன்று இருக்குது. லாட் சைஸ்னால் ஒரு ரூட்டினை க்ரியேட் பண்ணும்போது இது வந்து அப்ளிகபிள் ஃபார் வாட் லார்ஜ் சைஸ். ஒரு குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து இங்கே வந்து இது வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் மாதிரி. அதான் 99 lakhs, 99 million 99,999 போட்டிருக்காது. எவ்வளோ நாள் இருக்கலான்ற மாதிரி. பட் ஒரு சில கம்பெனியில் வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் ரூட்டிங் வந்து 1000 நம்பர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ரூட்டிங், 1000க்கு மேலே போனால் வேறு ரூட்டிங், அந்த மாதிரி இருக்கும். குவான்டிட்டி பேஸ் பண்ணி ரூட்டிங் மாறும். அந்த மாதிரி குவான்டிட்டி பேஸ் பண்ணி ரூட்டிங் மாறும்போது இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் கவுண்டர் 1 ரூட்டிங் போடும்போது 1000 வரைக்கும். குரூப் கவுண்டர் இதே மெட்டலுக்கு நான் 2வது ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது 1001லேருந்து 10,000 அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டனால சொல்யூஷன் நிறைய தான். எஸ்ஏபி வந்து ஒரு கடல், பெருங்கடல். அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது இந்த ஃபீல்டில் நான் தரோவாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு நல்ல கன்சல்டண்ட்டும் சாதாரண கன்சல்ட் வித்தியாசம். இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டு பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறதா. இப்போ நீங்கள் ஒரு யூசர்கிட்ட போகிறீங்க, ஒரு அல்லது உங்கள் பிளான்ட்லேயே நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்து ஒரு மிஷின் வந்துட்டு 10,000 வரைக்கும் தான் வரும், ரூட்டிங் இருக்கணும். இன்னொன்று வேறு ரூட்டிங்னா ஒவ்வொரு டைம் மேனுவலாக பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. 2 ரூட்டிங் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ரைட், அது இருக்குது. அடுத்தது நம்ம குரூப் கவுண்டர் பற்றி பேசிட்டோம். இங்கே வந்து பிளானிங் ஒர்க் சென்டர். பிளானிங் ஒர்க் சென்டர் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த ஒர்க் சென்டரில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷனுக்காக இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது பிளானிங் ஒர்க் சென்டர் அப்படின்றது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் சென்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ரைட், அது இல்லாமல் வந்துட்டு இது வந்து ஒரு பாட்டில்நெக் ஒர்க் சென்டராகவும் வச்சுக்கலாம். அதாவது கிரிட்டிக்கல் ஒர்க் சென்டர் இருக்குது. இந்த ஒர்க் சென்டர் வச்சு பிளான் பண்ணும்போது இன்னொரு ஒர்க் சென்டர் ரெஃபரன்ஸாக இருக்கணும்னா இது இங்கே போட்டுக்கலாம். அது ஸோ இது எகைன் இது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த டீட்டெயிலை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு பிளானிங்கில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளஸ் இந்த பிளானிங் ஒர்க் சென்டரில் போய் F1 போடுங்க, ஹெல்ப் போடுங்க, இதை பற்றி படிங்க, படித்து யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபீல்டு. நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஃபீல்டு அது. அதனால தான் இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை இது யூஸ் பண்ணுங்கள். அதை அடுத்தது இந்த பேராமீட்டர்ஸ் ஃபார் டைனமிக் மாடிஃபிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் கேரக்டரிஸ்டிக். நம்ம எங்கே இருக்கிறப்போ ஹெட்டர் டீட்டெயில்ஸ் பேஜ் தான் இருக்கிறோம், எங்கேயும் உள்ளெல்லாம் போகல. இப்போ தான் ரூட்டிங் ஹெட்டர்லேயே இருக்கிறோம். இதில் இந்த டைனமிக் இன்ஸ்பெக்ஷன் இதில் வந்து இந்த பாயிண்ட்டு தான் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் பிபியும் இன்டகிரேஷன் ஆகிற இடம். பிபி கியூஎம் இன்டகிரேஷன் இங்கே வர்றது. இங்கே போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கியூஎம் கன்சோல்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க. பட்டு கியூஎம் கூட இன்டகிரேட் பண்ணணும்னாக்கா திஸ் இஸ் ஏரியா. ரைட், அதை சொல்கிறதுக்காக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாரும் என்டர் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் எடர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது ஆப்ரேஷன் என்டர் பண்ணும். ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் சிஸ்டம் இந்த மாதிரி பேஜுக்கு போய் நிற்கும். ரைட், ஆப்ரேஷன் பேஜில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒர்க் சென்டர்.
எந்த ஆப்ரேஷன் எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் ஒர்க் சென்டர் இங்கே இருக்கும். ஸோ ஒர்க் சென்டர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ. இந்த ஆப்ரேஷன் என்ன கண்ட்ரோல் கீ அப்படின்னு கண்ட்ரோல் கீ இங்கே இருக்குது. ரைட், இது வந்து ஒர்க் சென்டர் நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக போட்டிருப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நம்ம போடலனாக்க இல்லாட்டி நம்ம இங்கே என்டர் பண்ணணும். அடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அசம்பிளி பண்ண போகிறோமா, பேக்கிங் பண்ண போகிறோமா, இல்லாட்டி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா, என்ன ஆப்ரேஷன் தான் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன குவான்டிட்டி என்ன டைம் அப்படின்னு இங்கேயே என்டர் பண்ணலாம். அல்லது இந்த ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா 10 20 இதை டபுள் கிளிக் பண்ணால் சிஸ்டம் ஆப்ரேஷன் உள்ளே போகும். நம்ம டபுள் கிளிக் பண்ணி இப்போ உள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நம்பர் பாருங்கள் 10 20 30 40. ஏன் இது 10 20 30 40 கொடுக்குறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷனை பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் நான் கேட்டிருக்கேன். அசம்பிளி ப்ராசஸ் இருக்குது, அசம்பிளி ஃபினிஷ்னு ஒன்று இருக்குது. நடுவில் வந்து திடீர்னு அசம்பிளி செக்கிங்னு ஒரு ப்ராசஸ் வரணும். ரைட், அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இப்போ 1 2 3 இருந்துச்சுன்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? 2 போய் 3 ஆக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குதுனாக்கா நான் இந்த லைனில் போய்ட்டு 15 அப்படின்னு போட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்லி போட்டு சேவ் பண்ணனாவும் 10 15 20 வரிசையாக வந்துடும் சிஸ்டம். ஸோ நடுவில் என்ன இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஐட்டம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரூட்டிங்கில் மட்டும் இல்லை, பிஓஎம்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்துருக்கோம் 10 20 30 இருக்கும். ப்ரொடக்ஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லைன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 10 20 30 இருக்கும் ஆப்ரேஷன்ஸு. அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லைன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 20 30 40 இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஆப்ஷன் கொடுக்குறது. இது வந்து பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி, ரைட், சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆப்ரேஷன் 10 அல்லது 20 ஏதோ டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். நான் வந்து இப்போ 10 டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போகிறோன்னே என்ன ஆகுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ரேஷன் 10 எந்த ஒர்க் சென்டர் போட்டோம், அதோட கண்ட்ரோல் கீ என்ன, பிளான்ட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இது வந்து எந்த குவான்டிட்டிக்கு இந்த ஆப்ரேஷன் டீட்டெயில் என்டர் பண்ண போகிறேன். இப்போ வந்து பேஸ் குவான்டிட்டி 1 அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த டீட்டெயில்ஸ் வச்சு அப்படின்னு தான் பேஸ் குவான்டிட்டி. நாங்கள் 1 போடலாம், 10 போடலாம், 100 போடலாம், அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணணும். இங்கே வந்து ஒரு நம்பர் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செட்டப் டைம் 10 நிமிஷம், மெஷின் டைம் 20 நிமிஷம் போட்டிருக்கேன். இந்த செட்டப்பு மிஷின் லேப்பெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? எங்கேருந்து வந்துன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூக்குன்னு ஒன்று போட்டோம் மெட்டல் மாஸில், ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட் வேல்யூக்குன்னு போட்டோம். அதில் செட்டப்பு மிஷின் லேபர்லாம் போடும். அது டிஃபால்ட்டாக இங்கே வந்துருச்சு. அது வந்த அப்புறம் இந்த டைமை என்டர் பண்ணுறது வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சிருந்தோம். அதாவது நான் செட்டப் போடும்போது பேராமீட்டர்ஸில் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கீழே ஷுட் பி என்டர்டு, மஸ்ட் பி என்டர்ட்லாம் போட்டிருந்தோம். அங்கே மஸ்ட் பி என்டர்ட் அப்படின்னு போட்டிருந்ததுனாக்கா ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது இந்த டைமை போட்டு சேவ் பண்ணால் தான் சிஸ்டமில் ரூட்டிங் சேவ் பண்ணது அலோவ் பண்ணும், இல்லாட்டி அலோவ் பண்ணாது. அது மஸ்ட் பி என்டர்டுக்கு பதிலாக ஷுட் பி என்டர்டு போட்டிருந்தீங்கன்னாக்கா சிஸ்டம் என்ன பண்ணும், உங்களை வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி வார்னிங் கொடுக்கும். எப்போ உள்ள கேட்டிருக்கு தயவு செஞ்சு போடுன்னு சொல்லும். ஆனால் உங்களை ஸ்டாப் பண்ணாது. ரைட், அது ஸ்டாப் பண்ணாது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரூட்டிங்கினுடைய பாயிண்ட். அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ கீ வந்து மேண்டேட்டரியாக என்டர் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத டிசைன் பண்ணுறது நம்ம ஒர்க் சென்டர்லேயே பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்டர் பண்ணும்போது சிஸ்டம் அலோவ் பண்ணுமா இல்லையான்றது ரூட்டின் என்டர் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ கீழே ஷுட் பி என்டர்ட், மஸ்ட் பி என்டர்ட்லாம் பார்த்து போடணும். சரி, டீட்டெயில் கண்டிப்பாக என்டர் பண்ணணும்னாக்கா மஸ்ட் பி என்டர்ட் போடணும். இல்லை பட் போடணும், பட் செக் பண்ணிட்டு போடணும் அப்படின்னா ஷுட் பி என்டர்ட் போடணும். இல்லை தேவையே இல்லை அப்படின்னாக்கா நாட் டு பி என்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் நாங்கள் பார்த்தோம். ரைட், அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். மெட்டல் மாஸில் எங்கே நான் சொன்னோம் ஒவ்வொரு ஃபீல்டு முக்கியம். அடுத்து இங்கே வந்து கன்வர்ஷன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எகைன் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு விட்டுறேன். சார் இதில் ஹெட்டரில் 1ன்னு போட்டு ஆப்ரேஷனில் 10 போட்டால் என்ன ஆகும், ஹெட்டரில் 10 போட்டு ஆப்ரேஷனில் 1ன்னு போட்டால் என்ன ஆகும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும். பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரிங்களா? இது அப்படியே ட்ரில் டவுன் பண்ணுறோம். நம்ம ஹெட்டர் அந்த ஆப்ரேஷன் பேஜ்லேயே இருக்கிறோம், ட்ரில் டவுன் பண்ணி போகிறோம். அது போனால் கீழே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னாக்கா ஃபர்தராக அந்த ஷெடியூலிங்க்கு அந்த ஆப்ரேஷன்லாம் வருது. என்னென்ன இருக்குன்னா வாட் இஸ் த வெயிட் டைம், கியூ டைம், மூவ் டைம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எகெயின் நான் வந்து உங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டுறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு 1000 நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாக்கா அது 1000 நம்பர்ஸ் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். ரெக்வயர் ஸ்ப்ளிட்டிங், எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணணும், அதனுடைய மினிமம் ப்ராசஸிங் டைம் என்ன, எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணலாம். எகெயின் நான் வந்து உங்களை நீங்கள் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கன்றது உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் தான். எகைன் இது கூட நான் நார்மலாக நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட நான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறது இல்லை. ஏன்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதனுடைய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது ஃபர்தராக ஸ்கில் டவுன் பண்ணி போகிறோம். கீழே ஆப்ரேஷன் பேஜ், அந்த பேஜ்லேயே கீழே போகிறோம். ஜென்ரல் டேட்டான்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிராப் இன் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது எவ்வளோ ஸ்கிராப் அந்த ஆப்ரேஷனில் கிரியேட் ஆகுதுன்றது. ஸோ இங்கே எவ்வளோ போடுறோமோ அது பர்சன்டேஜ் 10% 20% சொல்லி போடுறோம்.
அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அந்த குவான்டிட்டி குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, 10% ஸ்கிராப் போட்டிங்கனாக்கா அது என்ன பண்ணும், 1000ல் 10%, 100%, மீதி 900 அடுத்த ஆப்ரேஷன் இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்து நம்ம போகணும். அது எகைன் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் ஃபில் பண்ணணும். அடுத்தது வேஜ் குரூப்பு, வேஜ் டைப், இதெல்லாம் ஹெச்ஆர் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலராக இந்த குரூப் ஆஃப் வேஜஸ் அங்கே இருக்கிறாங்க, இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறது இங்கே வரும். அடுத்தது காஸ்டிங் ரெலவன்சி, இந்த ஆப்ரேஷன் காஸ்டிங்கில் வரணுமா இல்லையா அப்படின்ற போடுற பாயிண்டிங்க. சில சமயத்தில் ஒரு ரூட்டீன் இருக்கிற காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனில் வரலன்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்தா கடைசியில் இந்த டிக் மார்க் இருக்காது, இந்த எக்ஸ்என்ட் மார்க் இருக்காது. காஸ்டிங் வேணால் எக்ஸ்என்ட் மார்க்கு போகணும், போட்டால் தான் காஸ்டிங் வரும், இல்லாட்டி வராது. இதை போட்டு என்டர் பண்ணி சிஸ்டம் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஃபர்தராக டில் டவுன் பண்ணி போகிறோம். கீழே போனால் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் சொல்லி இன்னொரு டேப் வரும். ரைட், எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனு அடுத்த டேப் வருது. இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் டேப் எதுக்காகனா, இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 ஆப்ரேஷன் இருக்கு ஒரு ப்ரொடக்ஷனில், அதில் ஒரு ஆப்ரேஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் உள்ள ஃபெசிலிட்டி இல்லை, 4வது ஆப்ரேஷன் நான் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஸ்பிளிட் பண்ண விரும்பல, அதே ப்ரொடக்ஷன் ஆர்டரில் கண்டினியூ ஆகணும். அந்த சமயத்தில் இந்த ஆப்ரேஷன் வச்சு போடலாம். அப்போ அந்த ஆப்ரேஷனை போய் நம்ம இந்த சப்கான்ட்ராக்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அது வரும். அதில் அதை போட்டுட்டு ஃபர்தராக அந்த பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட், பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பர்ச்சேசிங் குரூப் இதெல்லாம் ஃபில் பண்ணோம்னாக்கா எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி அங்கே வரும். அதில் இது எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆர்டர் சீக்வன்ஸ் எல்லாம் நான் தனியாக ஒரு செஷன் வைக்க போகிறேன். அதாவது ஹவு டு டூ எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு செஷன் இருக்குது. ஒரு 4-5 செஷன் கழிச்சு வரும். அந்த செஷனில் நான் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ரூட்டிங்லேயே நம்ம எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்றது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம எங்கே இந்த ஆப்ரேஷன் பேஜ் தான் இருக்கிறோம். இப்போ வந்து காம்பனண்ட் அலகேஷன் பேஜுக்கு போகிறோம். காம்பனண்ட் அலகேஷன் பேஜுக்கு போனால் என்ன ஆகும், சிஸ்டம் வந்து பிஓஎம்ல இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் காமிக்குது. நம்ம முன்னாடி பேசுன மாதிரி ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டாக எல்லா காம்பனண்ட்டையும் ஆப்ரேஷன் 10க்கு அசைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த காம்பனண்ட் எல்லாமே ஆப்ரேஷன் 10க்கு அசைன் ஆகிருக்கு, அதான் மீனிங். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து எல்லா மெட்டிலும் பேக் ஃப்ளஷ் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எல்லா காம்பனண்ட்டும் கன்சியூம் ஆகிடும். ரைட், அதான் இதோட இம்பேக்ட். அடுத்தது மெட்டல் அசைன்மெண்ட். மெட்டீரியல் அசைன்மெண்ட் அப்படின்றது அந்த ரூட்டீனை கிரியேட் பண்ணும்போது ரூட்டிங் ஹெடர் டீட்டெயிலில் இந்த மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறது இங்கே வந்திருக்காரு. ரைட், எந்த மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது இந்த ஹெடர் மெட்டீரியல் இன்லைன் ஹெலிக்கல் கியர் பாக்ஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இது வந்த அப்புறம் நம்ம சேவ் பண்ணோம்னாக்கா இங்கே பாருங்கள் குரூப் 5001905 அப்படின்னு குரூப் நம்பர் சேவ். அங்கே நம்ம பார்க்கும்போது குரூப் நம்பர் இல்லாமல் இருந்தது. ரைட்டுங்களா, இப்போ வந்து குரூப் நம்பரோடு வந்திருக்காரு. 5019005 மெட்டல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ரூட்டிங் வந்துட்டு 4-5 மெட்டல் யூஸ் பண்ணோம்னாக்கா மெட்டல் வந்து இங்கே அசைன் பண்ணலாம். இந்த ரூட்டிங்கு வேறு மெட்டல் இருந்தால் இங்கே போட்டோம்னாக்கா 4-5 மெட்டல் ஒரே ரூட்டிங் அசைன் பண்ணலாம். திரும்ப வேறு ஒரு ரூட்டிங் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ரைட், அது ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் கீ, ஏன்னா ஒரு கண்ட்ரோல் கீ பற்றி சொல்கிறேன், நிறைய எங்கே சொல்லியான்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க. கண்ட்ரோல் கீ பற்றி இங்கே பேச போகிறோம். கண்ட்ரோல் கீன்றது ஒரு முக்கியமான ஃபீல்டு ரூட்டிங்கில். இது தான் வந்து மாஸ்டர் டேட்டா ப்ளஸ் ஒர்க் சென்டரில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபீல்டுனால கண்ட்ரோல் ஆகுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெடியூலிங். இந்த கண்ட்ரோல் கீ நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த வரிசையாக வேரியஸ் கண்ட்ரோல் கீஸ் பாருங்கள், PP01, PP02, PP03. அந்த PP01 அப்படின்னு செலக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் போட்டால் இந்த மாதிரி இந்த டேப்பில் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த PP01 ப்ளூ கலரில் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே அப்பியர் ஆகுது. இதில் என்ன இருக்குன்னா இந்த வரிசையாக இத்தனை ஃபீல்டு இருக்குது. இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, ஷெடியூலிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை டிக் பண்ணால் தான் ஷெடியூல் ஆகும், இல்லாட்டி ஷெடியூல் ஆகாது. ஸ்டார்ட் டேட் என்ன, அதோட ஃபினிஷ் டேட் என்ன, கால்குலேஷன். இது வந்து ஒர்க் சென்டரில் நம்ம ஷெடியூலிங் ஃபார்முலா போடுறது இல்லையா, அதை எப்போனாக்கா இது டிக் பண்ணணும். அடுத்தது கெப்பாசிட்டி ரிக்வயர்மெண்ட். இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒர்க் சென்டரோட கெப்பாசிட்டி ரிக்வயர்மெண்ட் கால்குலேட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு டிக் பண்ணால் தான் அந்த கெப்பாசிட்டி கால்குலேட் ஆகும். இன்னொன்று, இந்த கெப்பாசிட்டி ரிக்வயர்மெண்ட் வந்து நீங்கள் ஷெடியூலிங் டிக் பண்ணால் இது டிக் பண்ண முடியும். அது இல்லாமல் போட்டால் இது ஒர்க் அவுட் ஆகாது. வி கேனாட் யூஸ் திஸ் இண்டிகேட்டர் வித்தவுட் ஷெடியூலிங் இண்டிகேட்டர் ஆக்டிவேட்டட். இதெல்லாம் கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் பாயிண்ட்ஸ், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது காஸ்ட். இந்த ஆப்ரேஷனுக்கு காஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா இந்த டிக் மார்க்கோட தான் காஸ்ட் வந்து அப்ளை ஆகும், ஃபார்முலாலாம் அப்ளை ஆகும் இந்த இடத்துல. அடுத்தது ஆட்டோமேட்டிக் கூட்ஸ் விசிட். இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் போது கூட்ஸ் விசிட் வரணும். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன வரணும்னாக்கா இந்த இண்டிகேட்டர் போட்டனாக்கா இது வரும். நார்மலாக இந்த ஆட்டோமேட்டிக் கூட்ஸ் விசிட் வந்து நார்மல் கடைசி ஆப்ரேஷனுக்கு போட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு வரதுக்காக கொண்டு வருது. இந்த கூட்ஸ் விசிட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. சில கம்பெனி வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கூட்ஸ் விசிட் பண்ணால் மேலே கூட்ஸ் விசிட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் ஆர்டர் எகேன்ஸ்டாக. பட் நார்மலாக என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கூட்ஸ் யூஸ் பண்ணிட்டு
குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் போட்டு இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் வச்சு எடுத்துக்கலாம் அது. தட் வில் பி த ரைட் ஆப்ஷன். ஏன்னா இல்லாட்டி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கனால, ரைட்? ஆட்டோமேட்டிக் கூட்ஸ். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் கேரக்டர்ஸ் ரிக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ரேஷனில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஃபீல்டு வந்து டிக் பண்ணணும். அடுத்து ரீஒர்க்கு. ரீஒர்க்கு டிக்கை நம்ம போட்டோம்னாக்க இது வந்து இந்த ஆப்ரேஷனில் ரீஒர்க் வந்ததுனாக்க ஸோ சிஸ்டம் வந்துட்டு அந்த என்ன குவான்டிட்டி கேல்குலேஷன்ஸ் இருக்கோ அது வந்து இங்கே வரும். என்ன ரீஒர்க் குவான்டிட்டியாக வரும் அது. இதை போடலனாக்கா நமக்கு அது வந்து வராது, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இந்த ரீஒர்க் குவான்டிட்டி என்ன வேணும் எவ்வளோன்றது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து கொண்டு வராது. நம்ம போய் மேனுவலாக என்டர் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் கூட்ஸ் விசிட் பண்ணும்போது குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் ரீஒர்க் வந்து குவான்டிட்டி என்னன்றது நம்ம தான் போடணும் அதில், ரைட்? ஸோ இந்த ஆப்ரேஷனில் இந்த குவான்டிட்டி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரீஒர்க் என்ன வரணும் அப்படின்றத பண்ணுறதுக்கு ரீஒர்க் பட்டனை யூஸ் பண்ணுறோம், ரைட்ல? This indicator is activated. System identify rework can occur in this operation, right? Rework can occur அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ஆஃப் yield quantity at the time confirmation will not happen. ரீவர்க் போட்டா ரீவர்க் வரப்போகுதுப்பா, அதனால ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்னா? ஜிஆர் போடும்போது இருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்தது டைம் டிக்கெட்ஸ். இப்போ டைம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் அல்லது ப்ரொடக்ஷன் ஆர்டர் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னாக்கா இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணலாம். அப்போது எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் பிரிண்ட் பண்ணணும் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணிடலாம். எகெயின் இதெல்லாம் ஒன்று டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணாமல் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எது வருதுன்னு பாருங்கள், வில் கெட் த ரிசல்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங் ஆப்ரேட் பண்ண ஆப்ரேஷன்ஸ் அதுக்காக வர ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங். இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங்கில் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா பிளாங்காக இருக்கும். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னாக்கா +ன்னு போடணும். ரெண்டுமே இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் மார்க் போடுறோம். அது இப்போ வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் டிக் போட்டிங்கனாக்கா அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் வரும்போது சிஸ்டம் ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷனாக பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம தனியாக ப்ராசஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம அடுத்த இன்னொரு செஷனில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வரணும் அப்படின்னாக்கா இந்த இது வந்து டிக் ஆகிருக்கணும், ரைட்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் மேஜராக போட்டிருக்க ஃபீல்டு இல்லை சம்மரி மாதிரி இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் PP01க்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் இல்லை, ஷெடியூலிங் வந்து டிக் ஆகிருக்குன்னு வந்து. அடுத்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இந்த டிக் இல்லை, ஆனால் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் இருக்குது, இந்த ஷெடியூலிங் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு டிக் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் ஒன்றும் இங்கே மொத்தம் சம்மரைஸும் இங்கே இருக்குது. இதில் இண்டிவிஜுவலாக பார்க்கணுன்னாக்கா அந்த லைனை செலக்ட் பண்ணி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா உள்ளே போய் பார்க்கலாம், ரைட்ல? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும் இங்கே வந்து முக்கியமாக இருக்குது இதில், ரைட்? அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்க அதை. இப்போ இந்த கோர்ஸை சொல்லியது வந்துட்டு இது என்னென்ன ஃபீல்டு இருக்குது, என்ன பர்பஸ் இருக்குன்னு சொல்கிறோம். டீப்பாக உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கலாம் அதில், ரைட்? அடுத்தது கன்ஃபர்மேஷன். மைல்ஸ்டோன் கன்ஃபர்மேஷனா என்ன கன்ஃபர்மேஷன்ட்டு. சப்போஸ் மைல்ஸ்டோன் கன்ஃபர்மேஷன் போட்டோம்னாக்கா சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ரேஷன் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் ரிக்வயர்டு போட்டிருந்தோம்னாக்கா ஆப்ரேட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஆப்ரேஷனாக. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எப்படி பண்ணுறது. சப்போஸ் அந்த ஆப்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா கன்ஃபர்மேஷன் நாட் பாசிபிள்னு போடலாம். அது ஆப்ரேஷன் வந்து ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் மாதிரி சில சமயத்தில் இருக்கலாம். அது கன்ஃபர்மேஷனாக போடக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்னாக்கா ஆப்ரேஷன் நாட் பாசிபிள்னு சொல்லி போடலாம். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா சொல்யூஷன் மோஸ்ட்லி SAP ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. நீ கஸ்டமைஸ்லாம் பண்ண தேவையில்லை, SAP ஸ்டாண்டர்டில் நிறைய சொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டாலே நிறைய சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம் கஸ்டமர்ஸுக்கும் யூசர்ஸுக்கும். ரூட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றத நார்மலாக நம்ம மெனு பாத் வழியாக பார்ப்போம். இந்த மாதிரி பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் மாஸ்டர் டேட்டா, அதில் ரூட்டிங், எகெயின் அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரூட்டிங். அங்கே போனீங்கன்னா CA01 கிரியேட். ஸோ CA01 தான் ரூட்டிங் கிரியேட் பண்ணுறதுன்னா டிரான்சாக்ஷன் கோட், T கோட். இங்கே போயிட்டு எந்த மெட்டல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அந்த மெட்டல் கோடை கொடுக்குறோம். எந்த பிளான்ட் அந்த பிளான்ட்டை என்டர் பண்ணுறோம். அந்த குரூப்ன்றது எடுத்துடுறோம், ஏன்னா குரூப்ன்றது சிஸ்டம் வில் கிரியேட். அதுக்கப்புறம் கீ டேட்னா என்ன, ஏன்னா எந்த டேட்லேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து F1 போட்டு பாருங்கள். அதை F1 போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீ டேட்னா என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. அதை வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் F1 போட்டு ஹெல்ப் படிங்க. அதை இதுவே நிறைய உங்களுக்கு SAP கற்றுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை படிச்சிங்கனாக்கா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இதில், ரைட்? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த ஓகே அந்த டிபெண்டன்சிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. அதை இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். ஓகே, இந்த என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு எப்பவுமே என்ன சொல்லுவேன், மாஸ்டர் டேட்டா கிரியேட் பண்ணணும், இன்னொரு மெட்டீரியல் பார்க்கணும்னு சொல்லுவேன். இங்கே போய் இன்னொரு மெட்டீரியல் பார்க்குறோம். சாரி, இது பில் ஆஃப் மெட்டீரியல். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இன்னொரு மெட்டீரியல் அதனுடைய ரூட்டிங் பார்க்கணும்.
ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1004 GB 104 ரூட்டிங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா டவுட் இருந்தால் பார்க்குறது எப்பவுமே இந்த மாதிரி கையில் ஒன்று வச்சுக்கிறது பெட்டர் அது. ரைட், ஓகே. இப்போ இந்த GB 104 ரூட்டிங் வந்து டிஸ்பிளே அங்கே இருக்குது, ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து போயிட்டு ரூட்டிங் வந்து கிரியேட் பண்ணுற பேஜுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் மெட்டீரியல் பிளான்ட்டு டேட்லாம் கொடுத்தாச்சு, என்டர் பண்ணியாச்சு. சிஸ்டம் வந்து நேரம் நம்மளை ரூட்டினுடைய ஹெட்டர் பேஜுக்கு கொண்டு போயிருக்கு, ரூட்டினுடைய ஹெட்டர் பேஜுக்கு. இங்கே போனீங்கன்னா முதல்ல அந்த குரூப் பண்ணுற ஏரியா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது, ஏன்னா சிஸ்டம் கிரியேட் பண்ணாத. அப்புறம் குரூப் கவுண்டர் இருக்குது, அதனோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வேணா மாற்றிக்கலாம். அப்புறம் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷனுக்கா டிசைனுக்காலாம் இருக்குது. நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் அதில். அடுத்தது ஓவரால் ஸ்டேட்டஸ், அது ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூட்டிங். இது கிரியேட்டடா, ரிலீஸ் ஃபார் ஆர்டரா, ரிலீஸ் ஃபார் காஸ்டிங்கா, இல்லை ரிலீஸ் ஜென்ரலா அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எப்பவுமே பொதுவாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண பார்த்தோம்னா ரிலீஸ் ஜென்ரல், ரைட். இல்லாட்டி நம்ம ஸ்பெசிஃபிக் அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும். ரிலீஸ்ட் ஜென்ரல் தான் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அப்புறம் லாட் சைஸ், இந்த ரூட்டிங் எந்த லாட் சைஸ்க்கு அப்ளை ஆகுது, 1லேருந்து 9999 வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எடர் டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. இது போட்டோன்னா ரூட்டிங்ஸ் கிளிக் பண்ணுற மேலே இப்போ வந்து இங்கே சம்மரிங் வந்துருச்சு. எந்த டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய லாட் சைஸ் என்ன, எந்த வேலிட் டேட் என்ன, ஃப்ரம் டேட் டு டேட்டு, என்னைக்கு கிரியேட் பண்ணது, யார் கிரியேட் பண்ணது, இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு நமக்கு, ரைட். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ மேலே போய் ஆப்ரேஷன்ஸ் கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்துட்டு நான் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, வரிசையாக 1 2 3 10 20 30 இருக்குது. ஒர்க் சென்டர் என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் சென்டர் SG001, அந்த ஒர்க் சென்டரை என்டர் பண்ணுறேன். அதை போட்டுட்டு என்டர் பண்ண உடனே சிஸ்டம் வந்து வில் டேக் அஸ் டு தி பேஜ் வேர் யூ டு என்டர் த டீட்டெயில்ஸ், ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். என்னென்ன என்டர் பண்ணணும்னாக்கா அந்த பிளான்ட்டில் அந்த ஆப்ரேஷன் 0010க்கு இந்த பிளான்ட்டில் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒர்க் சென்டர் ரிலேட்டடாக. அதாவது ஒரு பீஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இங்கே என்டர் பண்ண போகிறோம், ரைட். இதில் மெஷின் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரின்னு வந்திருக்குங்க. மெஷின் டைம் வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு கண்டிப்பாக என்டர் பண்ணணும். இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா நம்ம ரூட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாத ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரூட்டிங் பேஜ் போய் பார்க்குறோம், சாரி ஒர்க் சென்டர் பேஜ் பாருங்கள். அதில் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ பேராமீட்டரில் மெஷினில் மஸ்ட் பி என்டர்னு போட்டிருக்க பாருங்க, 3 மஸ்ட் பி என்டர்ட். இந்த 3 மஸ்ட் பி என்டர்ட் இங்கே போட்டால் ரூட்டிங்கில் மேண்டேட்ரி அது, ரைட். ஸோ இப்போ ஒரு ஒர்க் சென்டரில் ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் வந்து மேண்டேட்ரி என்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னா அங்கே மஸ்ட் பி போட்டு நீங்கள் என்டர் பண்ணால் தான் சிஸ்டம் அலோவ் பண்ணும். ஸோ இது சிஸ்டம் என்டர் பண்ணணும். அதுக்கு மேலே இப்போ வரும் இமீடியட்டாக செட்டப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் வருது. முன்னாடி வந்து எரர் மெசேஜ் போடாமல் உங்களால் ப்ரொசீடே பண்ண முடியாது. பட் இப்போ வார்னிங் மெசேஜ் வந்துருக்கு, நீ என்டர் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம். பட் இது வார்னிங் மெசேஜ் எப்படி வந்தது, எகெயின் ஒர்க் சென்டர் போகிறோம், அங்கே 2 ஷுட் பி என்டர்ட். ஸோ இந்த 2 ஷுட் பி என்டர்ட் தான் அங்கே வார்னிங் மெசேஜ் வரும். 3 மஸ்ட் பி என்டர்ட்னாக்கா அங்கே எரர் மெசேஜ் வரும். ஸோ அது போட்டால் தான் சிஸ்டம் அடுத்து அலோவ் பண்ணும். பட் வார்னிங் மெசேஜ் நம்ம என்டர் பண்ணலாம் பண்ணாமல் நம்ம சாய்ஸ் அது. பட் இங்கே வந்து நம்ம டைம் கொடுக்குறாங்க, செட் ஆஃப் டைம் வந்து 30 மினிட்ஸ். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறோம். ஓகே, இது டீட்டெயில் போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் என்டர். இப்போ சிஸ்டம் வந்து எகைன் அந்த பேஜுக்கு போயிருக்கு. இதில் இந்த கண்ட்ரோல் கீ பாருங்கள், YBP1 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நம்ம போடும்போது முன்னாடி இல்லை அது, பட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. இது எப்படி வந்தது, ஸோ இந்த ஒர்க் சென்டர் SG01 போய் திரும்ப பார்க்கலாம். அங்கே போனோம்னாக்கா அந்த இதில் டிஃபால்ட் வேல்யூஸ்னு செகண்ட் டேப் இருக்குது பாருங்கள். அந்த செகண்ட் டேப் போனோம்னாக்கா இங்கே கண்ட்ரோல் கீ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் வேல்யூ கண்ட்ரோல் கீ டிஃபைன் பண்ணியிருக்கோம், YBP1. அது ப்ளஸ் கீழே டைமிங்கும் போட்டிருக்கோம் பாருங்கள், செட்டப் டைம், மிஷின் டைம், லேபர் டைம்லாம் மினிட்ஸ் MIN சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸாக இங்கே வருது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே என்டர் பண்ணணும். அதாவது இது வந்து ப்ரீ அசம்பிளி, சாரி அது முன்னாடி டைமிங் போய் பார்த்துறோம். அதில் செட்டப் டைம், மிஷின் டைம், லேபர் டைம் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன், என்ன டிஸ்கிரிப்ஷன் அது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ அசம்பிளி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒர்க் சென்டர், கண்ட்ரோல் கீ, டைமு எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஒர்க் சென்டர் SG003. இதில் மிஷின் டைம் வந்து வார்னிங் வருது. எப்படின்னாக்கா நம்ம முன்னாடி பேசணும் அது மாதிரி அங்கே ஷுட் பி என்டர்ட் போட்டு வச்சுருக்கு, அதனால் வருது. இங்கே என்னுடைய வேல்யூ போய் என்டர் பண்ணுறோம். அடுத்து லேபர் வந்து வார்னிங் மெசேஜ் வருது, அதையும் போய் என்டர் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் கீ வந்துருச்சு, அதனுடைய டிஸ்கிரிப்ஷனையும் என்டர் பண்ணிடுறோம், அசம்பிளி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இப்போ அதை என்டர் பண்ணிட்டோம்னாக்கா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணி முடிச்சிடணும்னு அர்த்தம் அது. ஓகே, ரைட். இதை என்டர் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு தேர்ட் ஆப்ரேஷன் அங்கே வந்து நான் வந்து SG003 போட்டுட்டு எகெயின் மிஷின் டைமு என்ன டைம்னு சொல்லி போடுறாங்க, லேபர் டைம் என்னன்னு சொல்லி போடுறாங்க, ரைட். இது ரெண்டும் வந்து கேப்சர் பண்ணுறோம். ரெண்டு வார்னிங் வருது, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒர்க் சென்டரில் டிஃபைன் பண்ணல, ரெண்டு வார்னிங் மெசேஜ்னால என்டர் பண்ணிட்டோம். இப்போ எகைன் வந்து கண்ட்ரோல் கீ வந்து சாரி நாங்கள் SG001 போட்டிருக்கணும், சாரி 2 போட்டிருக்கணும், 3 போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் கீயும் வந்து 3 வரணுங்க. பட் நான் உங்களுக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு காமிக்கிறேன் அது. ஓகே, ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணி
ஒரு லைனை டெலீட் பண்ண இந்த மாதிரி தான் பண்ணணும். போய் டெலீட் பண்ணுறீங்க, லைனை டெலீட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் அந்த ஒர்க் சென்டர் SG002 அங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண இப்போ பாருங்கள் மிஷின் டைம் மேண்டேட்டரின்னு கேட்குது. ஏன்னா நம்ம மிஷின் டைம் வந்து அந்த இடத்துல மஸ்ட் பி இருக்கும். அது மாதிரி லேபர் டைம் வந்து வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு, அது என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து YBP3ன்னு வந்திருக்கு. ஏன் YBP3 வந்திருக்கு 002க்கு? ஏன்னா அதோடைய டிஃபால்ட் வேல்யூஸில் YBP3 அங்கே இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, SG003 சாரி SG002 பண்ணோம் இல்லையா, ரைட். போயிட்டு SG002 போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்து YBP3 இருக்குது. இந்த YBP3 தான் வந்து நமக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்திருந்தது. அதே மாதிரி டிஃபால்ட் டைமும் அங்கே இருக்குது, மினிட்ஸ் எல்லாம், ரைட். இது என்டர் பண்ணியாச்சு. இது வந்து அது டெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபைனல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ வந்து ரைட் சைடில் போய் பார்க்குறோம் டீட்டெயில்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் இருக்கு இல்லையா, சில டைம் வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம். பிளாங்காக இருக்கிற சில ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சிலது எடிட்டபிளாக இருக்குது, சிலது நான் எடிட்டபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோலில் செட்டப் டைம் நான் எடிட்டபிளாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோலில் லேபர் வந்து எடிட்டபிளாக இருக்குது. ஓகே, இது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, எகைன் இதனுடைய பதிலும் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ பேராமீட்டர் நம்ம என்டர் பண்ணிட்டோம் இல்லையா, அங்கே தான் இருக்குது ஒர்க் சென்டரில். இப்போது அங்கே போய் வந்து அந்த ஒர்க் சென்டர் வந்து SG003, அதாவது ரெண்டாவது ஒர்க் சென்டர் போய் பார்க்குறோம். அதில் செட்டப் டைம் பார்த்தீங்கன்னா மே நாட் பி என்டர்னு போட்டிருக்க மாதிரி இருக்குது. இது மே நாட் பி என்டர் போட்டதுனால அங்கே வந்துட்டு இது வந்து நமக்கு கிரே கலரில் வருது, அதாவது we cannot enter. ஸோ ஒரு ஒர்க் சென்டர் கிரியேட் பண்ணும்போதே எந்த பேராமீட்டர் நான் கண்டிப்பாக என்டர் பண்ணணும், எந்த பேராமீட்டர்னா ஐ ஷுட் நாட் என்டர், எந்த பேராமீட்டர் வந்துட்டு எனக்கு ஆப்ஷனாக கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒர்க் சென்டர்ல டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரூட்டிங் கிரியேட் பண்ணுறவங்க அதை மாரி பண்ண முடியாது, ரைட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒர்க் சென்டர் டிஃபைன் பண்ணுவோம், இதெல்லாம் என்டர் பண்ணிடுவாங்க. அதில் அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு டீட்டெயிலாம் கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எகைன் இப்போ லேபர் வந்து நோ செக்கிங் இருக்குது, அதனால இது காலியாக இருக்கும். பட் நம்ம என்டர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். சிஸ்டம் வார்னிங் மெசேஜும் கொடுக்காததுக்கு, அதே சமயத்தில் எடிட்டபிளாகவும் காமிக்கும். அதாவது ஆப்ஷன் சிலது வந்து மஸ்ட் பி என்டர்டு, சிலது வந்து வார்னிங் மெசேஜோட என்ட்ரு, சிலது வந்து பிளாங்காக இருக்கலாம், பட் சிலது என்ட்ரே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் சென்டருடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ பேராமீட்டர் அங்கேருந்து டிஃபைன் பண்ணுறது. அந்த பேராமீட்டர் தான் ஒர்க் சென்டர் டிஸ்கஸ் பண்ண சொன்னது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி இடத்துல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அது வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த அல்லகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணினா இந்த ரூட்டிங் கூட லிங்காக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், அதாவது BOM காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது லிஸ்ட் ஆகும் அந்த அல்லகேஷன். இது BOM தான்றது இங்கே போய் பார்க்குறாங்க, ரைட். இந்த கியர் பாக்ஸ் வந்து GB1085 BOM இது வந்து ரூட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். ஸோ இந்த ரூட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ரேஷன்ஸ், ஒர்க் சென்டர், ஸ்டாண்டர்ட் டைம், BOM காம்பனண்ட் எல்லாமே லிங்க் ஆயிடுச்சு. இவையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 500019 சொல்லிட்டு ஒரு ரூட்டிங் குரூப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. கீழே மெசேஜும் வந்திருக்கு, ரூட்டிங் வாஸ் சேவ்ட் வித் குரூப் 50019 வித் மெட்டல் SGMC TR5 GB1005. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ரூட்டிங் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வேரியஸ் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. இது கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ரூட்டிங் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணது பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு இன்னொரு ரூட்டிங் வந்து காப்பி பண்ணி வேற ரூட்டிங் கிரியேட் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் டி கோட் வந்து CA01 தான். இப்போ நான் GB1006ன்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அது கிரியேட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டை கொடுத்தாச்சு, அதனோட கீ டேட் என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ காப்பி ஃப்ரம் இன்னொரு மெட்டலோடைய ரூட்டிங் அப்படின்னாக்க மேலே ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, அந்த காப்பி ஃப்ரம் அப்படின்னு, ரைட்டா. அதை போய் நான் கிளிக் பண்ணுறேன், காப்பி ஃப்ரம். அது என்டர் பண்ணால் இதில் வந்து எது டைப்பு ரூட்டிங், இப்போது நம்ம ரூட்டிங் பார்க்கலாம், மற்றெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ரூட்டிங் எடுத்துடுறோம். இதை போட்டுட்டு ஓகேன்னு செலக்ட் பண்ணுறோம். ரூட்டிங்கை செலக்ட் பண்ணாக்க எந்த மெட்டலுடைய ரூட்டிங்கை நான் காப்பி பண்ண போகிறேன் அது இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1005 காப்பி பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன்னாக்க TR5 GB1005 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுட்டு அதனோட பிளான்ட்டை போட்டாச்சு. அப்புறம் அதனுடைய கீ டேட்டும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுறோம், ரைட். இப்போது இது ப்ரொசீட் பண்ணோம்னாக்க சிஸ்டம் என்ன பண்ணோம், எடுத்தோடனே எடர் டீட்டெயில்ஸுக்கு போகுது. ஏன்னா அங்கே போய் சில டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணோம் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த பழைய டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்கு. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண GB1006 அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து மாற்றிக்கிறோம். அப்புறம் அந்த யூசேஜ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தான். பட் ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்த ரூட்டிங் வந்து கிரியேட் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் இருக்கும். அதனால ரிலீஸ் மட்டும் ஒரு நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாட் சைஸ்லாம் ஏற்கனவே காப்பி பண்ணி வந்துருச்சு. இதெல்லாம் என்டர் பண்ண அப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நம்மளும் ஆப்ரேஷன் பேஜுக்கு கொண்டு போகும். அந்த ஆப்ரேஷன்ஸ் பேஜுக்கு போனோம்னாக்க அது ஏற்கனவே காப்பி பண்ணி வந்ததுனால எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சுங்க. அந்த ஒர்க் சென்டர், ஆப்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன், டைமிங் எல்லாம் வந்துச்சு இதில். இப்போ நம்ம புது ரூட்டிங்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னு போய் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டப் டைம், மெஷின் டைம்,
இல்லை லேபர் டைம் ஏதோ ஒன்று மாற்றணும்னாக்கா அது போய் மாற்றி அப்டேட் பண்ணிக்கலாம், ரைட், வாட் ஆர் பேராமீட்டர். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது பழைய பேராமீட்டர்ஸ் அதான் எதுலேருந்து காப்பி பண்ணுமோ அந்த பேராமீட்டருங்க வந்திருக்கு. நம்ம தெரியாமல் எதனா விட்டுன்னு வச்சிங்களேன், அந்த பேராமீட்டருங்க அப்படியே நிற்கும். அது வந்து ஒர்க் சென்டராக இருக்கலாம், அந்த டைமிங்காக இருக்கலாம், இது இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இந்த காப்பி ஃப்ரம்ன்றது ரொம்ப ஒரு ஈஸியான டூல், எஃபர்ட் படி பார்க்கும்போது ஈஸியான டூல், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணின டூல். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது இது போய் அலோகேஷன் பார்க்குறோம், பிஓஎம் காம்பனண்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. இந்த 1006க்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாக இங்கே நமக்கு கரெக்டாக காப்பி ஆகி வந்திருக்கு இதில். ஸோ ரூட்டிங்கான டைமிங்கு இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போது நமக்கு வந்து நிறைய பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இந்த காப்பி ஃப்ரம் போகாமல் ஃப்ரெஷ்ஷாக 0 போகிறது தான் பெட்டர். அது பட் இப்போ வந்து நமக்கு சேவ் ஆகிடுச்சு பாருங்கள், வந்துட்டு சேவ் பண்ணால் புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு. சாரி, இப்போது நமக்கு இந்த ரூட்டிங்கை போடும்போது CA01 காப்பி ஃப்ரம் அப்படின்னு போட்டோம்னாக்கா ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா காப்பி ஃப்ரம் போட்டுக்கலாம். பட் மேஜர் சேஞ்ச் இருந்துச்சுனாக்கா CA01 போகிறது தான் பெட்டர். அது ரைட். இப்போ வந்து ரூட்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதனோட கண்ட்ரோலுக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது ஏதோ ஒரு சேஞ்ச் ஒன்று தேவைப்பட்டது. எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா CA02 மெட்டல் மாஸ்டர் சேஞ்ச் பண்ணி MM02 மாதிரி ரூட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு CA02 போட்டு மெட்டல் நம்பர் போடுறீங்க, என்ன பிளான்ட் போடுறீங்க, உள்ளே போன அப்புறம் எதை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் சேஞ்ச் பண்ணணுமா, சீக்வன்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எது வேணாலும் போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணி நான் காம்பனண்ட் லொகேஷன் சேஞ்ச் பண்ணுறேன், உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அதில் வந்து நான் வந்து புதுசாக அசைன் பண்ணணும் இந்த காம்பனண்ட்னா சொல்லி நம்ம டிஃபால்ட்டாக 10க்கு அசைன் ஆயிருக்கான்னு சொல்லியிருந்தோம். நான் இது வந்து புதுசாக அசைன் பண்ண போகிறேன். நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டலில் செலக்ட் பண்ணி நியூ அசைன்மெண்ட் சொல்லி 10ன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 10ன்றது இங்கே அசைன் வந்துச்சு. இங்கே போட்டு இங்கே 10 வந்துச்சு. இப்போ வந்து இந்த 10 வந்து நான் மாற்றணும் அப்படின்னாக்க அந்த லைன் ஐட்டை செலக்ட் பண்ணி இந்த ரீஅசைன் சொல்லியிருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணி போட்டேன்னாக்க 10லேருந்து நான் 20க்கு மாற்றணும் அப்படின்னு போட்டு 10க்கு பதிலாக 20 செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் வந்து 20ன்னு மாறிடும். ஸோ நான் எந்த ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக மாத்திரமோ அது லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே இல்லைனாக்கா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் அசைன் ஆயிருன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைனா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் அசைன் ஆயிருன்னு அர்த்தம். நான் போய் ஸ்பெசிஃபிக்காக என்டர் பண்ணால் 10, 20, 30 நாங்கள் போடலாம். ரைட், அதுக்காக வர்றது காம்பவுண்ட் ரீஅசைன் பண்ணுற ஆப்ஷன். ஒரு ரூட்டிங் கிரியேட் பண்ணியிருந்தோம்னாக்கா அதை நம்ம சேஞ்சும் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா, அது டிரான்சாக்ஷன் கூட வந்து CA02 உள்ளே போகிறோம். எந்த ரூட்டிங் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை உள்ளே போய் என்டர் பண்ணுறோம். குரூப் நம்ம நம்பர் கான்ஃபிடென்ட்டாக அதை எடுக்கலாம், இல்லாட்டி எடுத்து விட்டுடலாம். எந்த டேட்லேருந்து அது அப்ளிகபிள் அதையும் நம்ம பார்த்து போடணும். இந்த டேட் போட்டால் இந்த டேட்லேருந்து அப்ளிகபிள் ஆகும், இல்லை 1ஆம் தேதியிலேருந்து இருக்குன்னா 1ஆம் தேதி போட்டுக்கலாம். அது இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு தென் ப்ரெஸ் என்டர். உள்ளே போனீங்கன்னாக்கா சிஸ்டம் வந்து நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ரேஷன் பேஜுக்கு கொண்டு போகுது. ஸோ இங்கே வந்து என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் சென்டரை மாற்றலாம், கண்ட்ரோல் கீ மாற்றலாம், அதில் டைமிங் என்ன இருந்தால் மாற்றலாம், எந்தெந்த பேராமீட்டருக்கு அதெல்லாம் போய் நம்ம வேணுன்றதை மாற்றிக்கலாம் அதில். ஸோ இது வந்து சேஞ்ச் ரூட்டிங். ஓகே, ஸோ இது பேராமீட்டர்ஸ் வந்து மாற்றிட்டோம். இப்போ அந்த டைமிங் எல்லாம் மாற்றிட்டு இருக்கோம் அதில், வாட் எவர் டைம், ரைட், நமக்கு டைம் இல்லை ஒர்க் சென்டரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதனாலும் மாற்றிக்கலாம். இப்போ இது இல்லாமல் இப்போ நமக்கு வந்து ஒரு ரூட்டிங் கிரியேட் பண்ணும்பொழுது ஓகே ஒர்க் சென்டர் ஆப்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாற்ற வேண்டியிருக்கும், அதெல்லாமே மாற்றலாம். ஏன்னா சுச்சுவேஷன் மாறும்போது மாற வேண்டியிருக்கும். அப்புறம் ரூட்டிங் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது காம்பனன்ட்ஸ் எல்லாமே முன்னாடி சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பனன்ட்ஸ் எல்லாமே 0010 ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் தான் அசைன் ஆகும். பட் ஒரு சில ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். அப்போ நான் எதுக்கு நான் எல்லா காம்பனண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்லேயே கொடுக்கணும். அதில் சில காம்பனண்ட் வந்து நான் செகண்ட் ஆப்ரேஷன்லையோ தேர்ட் ஆப்ரேஷன்லையோ எப்போ தேவையோ அப்போ கொடுத்தா போதும். ஸோ அதை வந்து நான் அசைன் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு. அது எப்படி பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பனண்ட்டு CP105 CP1016 இது ரெண்டும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டாம், நான் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ என்ன செய்கிறேன், CP1015 எடுத்துகிட்டு நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கே 0020ன்னு கொடுத்தனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ஆப்ரேஷனுக்கு அசைன் ஆகிடுது. அதே போல் இந்த CP1016 நான் செகண்ட் ஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி எகெயின் நியூ அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அப்போ 0020 நான் கொடுக்குறேங்க. ரைட், இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு இல்லாமல் நேராக செகண்ட் ஆப்ரேஷன் போகுது. அது இல்லாமல் பேக் ஃப்ளாஷ் ஆப்ஷனும் நமக்கு இங்கே இருக்குது. நம்ம வந்து பேக் ஃப்ளாஷ் வந்து நம்மளுடைய மெட்டல் மாஸ்ல பார்த்தோம், ஒர்க் சென்டரில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரூட்டிங்னே இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணாக்க இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது பேக் ஃப்ளாஷ் வந்து இங்கே நடக்கும். நீங்கள் மெட்டல் மாஸ்லேயே கூட டிஃபைன் பண்ணும்போது ஒர்க் சென்டரா ரூட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இங்கே போய் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல பண்ணும்போது ஆகணும் அப்படின்னு பேக் ஃப்ளாஷை இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம், காம்பனண்ட் ஏதாவது ரீஅசைன் பண்ணுறதா இருந்தால் ரீஅசைன் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூட்டிங்கை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணாக்கா ரூட்டிங் வந்துட்டு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாமல் அந்த சேஞ்சஸோட சேவ் ஆகிடும்.
ஸோ இதான் வந்து ரூட்டிங் சேஞ்சு ப்ளஸ் காம்பனண்ட் அசைன்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இல்லாமல் எங்கே தேவையோ அங்கே மட்டும் அசைன்மெண்ட் தான் காம்பனண்ட் அசைன்மெண்ட். அடுத்து ஒரு ரூட்டினை டெலீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா மெட்டல் மாஸ் நம்ம ரூட்டிங் கிரியேட் பண்ணும்போது அவங்க டெலிஷன் ஒரு ஃப்ளாக் இருந்தது. நான் அதை உங்களுக்கு சொல்லலைங்க. நீங்கள் இன்னொரு திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் நான் அடுத்து வந்து எடுத்து டெலீட் பண்ணணும் அப்படின்னாக்கா டெலிஸ் த டாஸ்க் வித்தவுட் ஆர்கியூவிங். ஆர்கியூமெண்ட் டேரெக்டாக டெலிட் பண்ணணும்னாக்கா அது மெட்டில் செலக்ட் பண்ணி டெலிஷனல் ஃப்ளாக் இங்கே போட்டு லாகும் மட்டும் லாகும் கிரியேட் ஆகிடும். எப்போ டெலிட் ஆச்சு, யார் டெலிட் பண்ணாங்க, லாகு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் டெலிஷன். நம்ம ரூட்டிங் சேஞ்ச் பார்த்தோம், கிரியேட் பார்த்தோம். இப்போ வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்சுக்கு போகணும். ரூட்டிங் எந்த ரூட்டிங் டெலீட் பண்ண அப்புறமா அந்த சேஞ்சுக்கு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் CS02 கொடுத்து அந்த மெட்டல் போட்டு ஹெட்டருக்கு போகிறோம். ஓகே, ஹெட்டர் பேஜ் போகிறோம். இங்கே வந்து டெலிஷனல் ஃப்ளாக் ஒன்று இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். அதாவது இந்த ரூட்டிங்கை நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்றது அந்த F1ல படிச்சு பாருங்க. அது இது வந்து டெலிஷன் ஃப்ளாக் போட்டால் ரீஆர்கனைசேஷனில் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும்னு சொல்கிறது. ஸோ CS02 போய் டெலிஷன் ஃப்ளாகை போட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ நான் டெலிஷன் ஃப்ளாகோட இந்த ரூட்டிங் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் வந்து சிஸ்டம் வந்து வெளியில் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு அந்த மெனு பாத்தில் போய் டிரான்சாக்ஷன் பார்க்குறோம். ஸோ இங்கே ரூட்டிங் எக்ஸ்ட்ராஸ் டெலிட் டாஸ்கில் CA98 வித்தவுட் ஆர்கியூவிங்கில் நம்ம இப்போ டெலிட் டாஸ்க் பெஸ்ட். ஸோ CA98 செலக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். ஓகே, இதில் உள்ளே போன அப்புறம் எந்த மெட்டீரியல் இருக்குது, அதனுடைய பிளான்ட் என்ன, எந்த ரூட்டிங் இருக்குது, ப்ளஸ் டெலிஷன் ஃப்ளாக் உள்ள அந்த ரூட்டிங் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் டாஸ்க் செக் டாஸ்க் லிஸ்ட் யூசேஜ் எதனாலாம் இருக்குது செக் பண்ண ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சிஸ்டம் வந்து சில மெசேஜ் கூட படிச்சிருங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாக்க சிஸ்டம் போகலாமா ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கு. அது எங்கெங்கே யூஸ் ஆகும்னு சொல்லி காமிச்சிருக்கு. இது போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதை கண்டினியூ பண்ணோம்னாக்க சிஸ்டம் வந்து மெசேஜ் கொடுக்குது, இந்த மாதிரி வந்து அது வந்து டாஸ்க் லிஸ்ட்டை ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்கு. அதில் இதான் வந்து நம்ம ரூட்டிங் வந்து டெலீட் பண்ணுறது. அதான் முதல்ல சேஞ்ச் பண்ணோம், CS02 போய் டெலிஷன் ஃப்ளாக் வச்சு டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன் CA98 வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு ரூட்டிங் பார்க்கணும் அப்படின்னாக்கா CS03 நம்ம MM03 பார்க்குற மாதிரி இண்டிவிஜுவல் ரூட்டிங் போய் போட்டு பார்க்கலாம். அந்த மெட்டல் நம்பர் போட்டு பிளான்ட்டை போட்டோம்னா CS0 போட்டு டிஸ்பிளே போய் பார்க்கலாம். சப்போஸ் ரூட்டிங்கை பார்க்கறதுக்கு டிஏ கோடு CS03 இந்த மெனு பாத்தில் இருக்கு பாருங்கள், CS03 ரைட். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரூட்டிங் சொல்லி வருது. அதில் வந்துட்டு அப்புறம் அங்கே எந்த ரூட்டிங் வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணுறோம். மெட்டல் போட்டுட்டு இப்போ இந்த மெட்டல் போட்டு இப்போ பாருங்கள் அது வரல. என்ன ஆச்சுன்னா கிரியேட் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா இப்போ தான் நம்ம டெலிட் பண்ணோம் அந்த ரூட்டிங்கை, ரைட். அந்த CA98 வழியாக போய் டெலிட் பண்ணோம் இல்லையா அந்த ரூட்டிங். ஸோ இல்லை, அதனால சிஸ்டம் காமிக்கல. சரி, ஓகே, அடுத்த ரூட்டிங் பார்க்கலாம். இப்போ இன்னும் கியர் பாக்ஸை போயிட்டு அந்த கோடு மாற்றுறேன் CA95. பாருங்கள் நான் குரூப்பு மாற்றலை, அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கோடுக்கு இந்த குரூப் உள்ள ரூட்டிங் இல்லை, அதனால் கொடுத்துச்சு. இப்போ என்ன பண்ண குரூப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ உள்ள பேர் இதனுடைய குரூப் நம்பர் பாருங்கள் 19 காமிக்கு பாருங்கள் மேலே. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கு நமக்கு சிஸ்டம் வந்து உள்ளே போயிட்டு ஆப்ரேஷன்ஸ் காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் சென்டர், கண்ட்ரோல் கீ, டிஸ்கிரிப்ஷன், செட்டப் டைம், ப்ராசஸிங் டைம்லாம் இருக்குது. ஹெடர் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னாக்கா டெலிஷன் ஃப்ளாக் இல்லை, யூசேஜ் இருக்குது, ஓவரால் ஸ்டேட்டஸ் இருக்குது, லாட் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் போனீங்கன்னாக்கா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் அலோகேஷன் பண்ணிங்கனாக்கா என்னென்ன காம்பனண்ட்லாம் இதில் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. இப்போ இன்னொன்று, எப்போவுமே ஒரு மாஸ் டேட்டாவோ டிரான்சாக்ஷனாக பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக இந்த டிஸ்பிளேக்கு போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டிங் போனால் CA03 பாருங்கள், பில் ஆஃப் மெட்டீரியல் பாருங்கள் CS03 பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் மோடு போய் பார்ப்பாங்க. அதில் CS02 பார்ப்பாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட் ப்ராசஸ். எப்போவுமே டிஸ்பிளேல இப்போ தான் போய் பார்க்கணும் அது. ஏன்னா அப்போ தான், இல்லாட்டி தெரியாமல் கூட நான் மிஸ்டேக் பண்ண வெளியே வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பி கேர்ஃபுல். எப்போவுமே ஒரு டேட்டாவை பார்க்கணும் அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கணுன்னாக்கா அதை டிஸ்பிளேல போய் பார்க்குறது நல்லது. எனக்கு வந்து பல்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா CA51 போட்டு என்ன மெட்டீரியல், ஃப்ரம் மெட்டீரியல் டு மெட்டீரியல், பிளான்ட்டு, என்ன குரூப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம பல்காகவும் ரூட்டிங்கை பிரிண்ட் எடுக்கலாம். அடுத்து மாஸ் சேஞ்ச். ரூட்டிங்கில் வந்து மாஸாக ஒரு ஒர்க் சென்டரை மாற்றணும் அப்படின்னா CA85 அதில் போய்ட்டு, ஏன்னா அப்போ வந்து திடீர்னு மிஷின் மாற்றுவோம். அதுக்காக போய் ஒரு மிஷின் மாற்றும் போது நம்ம எல்லா ரூட்டிங் மேனுவலாக பண்ணுறதுன்னா அவ்வளோதான், மண்டை காஞ்சிடும், ரைட். அப்போ வந்து நான் ஒரு மாஸாக பண்ணணும் அப்படின்னாக்கா CA85. சரி, இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷனாக போய் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதில். ஸோ அதனால் எஸ்ஏபியில் எதுவும் இல்லை, எஸ்ஏபி சரியாக பண்ண சொல்கிறதெல்லாம் வந்து எஸ்ஏபி சரியாக செக் பண்ணாதான் சொல்கிறது. நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 10% 15% தான் சொல்லியிருப்பேங்க நான் சொல்கிறது. இன்னும் நிறைய இருக்குது இதில், நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதனால தான் டிரான்சாக்ஷன் போட்டோ இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறது இல்லை. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சா நீங்கள் அதோடு நிறுத்துவீங்க. அப்படி இல்லை,
ஸ்க்ரீன் இருக்குன்னா அந்த ஸ்க்ரீனில் வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்டையும் எப்படி போட்டு போகலான்னு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் தான் அதில் மந்திரம். நான் எஸ்ஐபி கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான், தனியாக புக்கு படித்தோ யாரோ சொல்லி கொடுத்தா கற்றுக்கல. ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஒரு ஒர்க் சென்டரில் நம்ம ஒரு ரூட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் சென்டரு இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க் சென்டர் நிறைய ரூட்டீனில் மாற்றணும் அப்படின்னாக்க இந்த மாஸ் சேஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட்டீனில் SG003 இருக்குது. நான் இதை வந்து SG01 மாற்றணும் அப்படின்னாக்க மாஸ் சேஞ்ச். மாஸ் சேஞ்சுக்கு வந்துட்டு என்ன டிரான்சாக்ஷன் CA85. ஓகே, CA85 டிரான்சாக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் இங்கே நான் உள்ளே போகிறேன். அதில் மெனு பார்த்துக்கோங்க. அதனால் எப்போவுமே நான் மெனு பார்த்து வழியாக போகிறத தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே SG003 அப்படின்ற ரூட்டிங் ஒர்க் சென்டரை SG01 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த ப்ராடக்ட், அதாவது டாஸ்க் லிஸ்ட் ஓகே, கீ டேட் ஓகே, எந்த டேட்லேருந்து மாற்றணுன்ற டேட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அது வரும். ஏன்னா சில சமயத்தில் ஒரு மிஷினை மாற்றி இன்னொரு மிஷினை கொண்டு வருவாங்க. அப்போ வந்து மாதம் எல்லாத்துலேயும் மாற்றணும், ஒன்று போய் மாற்ற முடியாது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ராடக்ட்டை இங்கே ரேஞ்சு கொடுக்கலாம், இந்த ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் அதில். ஸோ இதப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேனாக்க சிஸ்டம் அப்போ நம்மள இந்த இது கொண்டு போகுது. அதாவது 1710 பிளான்ட்ல S003 அப்படின்ற ஒர்க் சென்டர்லேருந்து S01க்கு மாற்றணும்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் இங்கே ரைட் டீட்டெயில் இங்கே பார்க்குறோம். S03லேருந்து S01க்கு அந்த பர்டிகுலர் 0020 செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுற ரீப்ளேஸ் ஒர்க் சென்டர் அப்படின்னு கொடுத்தனாக்க இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சுங்க. ரைட், ரூட்டிங் சேவ்டு வித் குரூப்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குரூப்பில் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ மாறிடுச்சு. மாறின அப்புறம் இப்போ போய் நாம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். இப்போ போய் டிஸ்பிளே பண்ணி பார்த்தாக்க அந்த ஒர்க் சென்டரில் அந்த SG0 போயிட்டு 03 போயிட்டு SG01 வந்திருக்கு. ரைட், சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இண்டிவிஜுவலாக மாற்றும்போது CA02 வச்சு மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி மாஸ் சேஞ்சை பண்ணும்போது மாஸ் சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தது நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது, எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணால் CA03 ஒன்றா போய் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து மாஸாக பார்க்கணும் அப்படின்னாக்க எப்படி பார்க்குறது அப்படின்னா ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு இந்த CA51 அப்படின்னு போட்டனாக்க இதில் எனக்கு லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ எதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா SGMCன்னு ஸ்டார்ட் ஆகிற மெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூட்டிங்கை நான் பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அந்த குரூப் எடுத்துலாம். ஆனால் ஒவ்வொரு மெட்டிலும் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸ் இருக்குது, செலெக்ஷன் பேராமீட்டர்ஸ். கீழே வந்து காம்பனண்ட் அசைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, QM கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது QM ரிலேட்டடாக ரூட்டிங் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது தேவையோ எடுத்துக்கலாம். அதை நான் இப்போதைக்கு SGMCன்னு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பிளான்ட்ல ரூட்டின்லாம் பார்க்கணும்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையாக காமிக்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் GB001ல 3 ஆப்ரேஷன் இருக்குது, அதனுடைய எந்த ஒர்க் சென்டர் டைமிங் எல்லாம் வரிசையாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தனித்தனியாக போய் பார்க்காம. ஏன்னா சில சமயங்களில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும், ஏதாவது அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் போய் பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பெனிஃபிட்டுக்காக ரூட்டிங்க்கு தேவையான முக்கியமான டிரான்சாக்ஷன் கோட்லாம் சம்மரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் CA01 அப்படின்றது புதுசாக ஒரு ரூட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு ரூட்டிங் வந்து காப்பி பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து CA02ன்றது இந்த பேராமீட்டர்ஸை மாற்றுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் சென்டர், கண்ட்ரோல் கீ, அதில் டைமிங், காம்பனண்ட் ரீஅசைன்மெண்ட் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்து CA03ன்றது டிஸ்பிளேக்கு யூஸ் ஆகுது. மாஸ் சேஞ்ச் அப்படின்னா CA85 அல்ல CA85N யூஸ் பண்ணலாம். CA85N நான் இங்கே காமிக்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டெலிட் ரூட்டிங் அப்படின்னா CA98 வித்தவுட் ஆர்கிவிங், CA99 வித் ஆர்கிவிங். பிரிண்ட் லிஸ்ட் மொத்தமாக பார்க்கறதுக்கு CA51, அப்புறம் வேரியூஸ் லிஸ்ட்னா CA80. இந்த வேரியூஸ் லிஸ்ட் CA80 வந்து நம்ம லாஸ்ட் செஷன் ஒர்க் சென்டரில் பார்த்துருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த செஷனில் நம்ம ரூட்டினுடைய கான்செப்ட்ஸ், அதாவது பிபியினுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கான டாஸ்க் லிஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், ரூட்டினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம், ரூட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ரூட்டிங் ஒர்க் சென்டர் எப்படி லேட்டாக இருக்குன்னு பார்த்தோம், ரூட்டிங்கும் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி லிங்காக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ரூட்டிங் மேனேஜ் பண்ணுறது, கிரியேட் ரூட்டிங், சேஞ்ச் ரூட்டிங், டிஸ்பிளே ரூட்டிங், டெலிட் ரூட்டிங், மாஸ் சேஞ்ச், அப்புறம் மொத்தமாக லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருந்தாலும், அப்புறம் காம்பனண்ட் ரீஅசைன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த செஷனுடைய குவிஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ரூட்டிங்கில் கீ பேராமீட்டர்ஸ் என்ன டிஃபைன் பண்ணணும், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரூட்டிங்கில் அசைன் பண்ணலாம், ஆமாவா இல்லையா, காம்பனண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் மட்டும்தான் டிஃபால்ட்டாக வரும் அப்படின்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்புறம் ஒரு ஸ்கிராப்பை நம்ம ஆப்ரேஷனுக்கு டிஃபைன் பண்ண முடியும், ரூட்டிங்கில் ஸ்கிராப்பை டிஃபைன் பண்ண முடியுமா, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூட்டிங்
வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டரில் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டரில் ஒரு ரூட்டிங் யூஸ் பண்ண என்ன ஸ்டேட்டஸ் இருக்கணும். ரூட்டிங் வந்து ஒரு மெட்டலுக்கு தான் அசைன் பண்ண முடியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கான பதில்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். இந்த செஷனுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் கேஸ்க்காக மெட்டல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பிஓஎம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் இப்போ ரூட்டிங் கிரியேட் பண்ணி பாருங்கள். அதில் அடுத்ததாக ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ரூட்டிங் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதில் ஃபுல்லாக தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பேசுன மாதிரி ரூட்டிங்லாம் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதனா சந்தேகம் எதனா இருந்ததுனாக்க அதை வந்து நம்ம இந்த செஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதை வந்து நான் எப்பப்போலாம் முடியுதோ அப்போலாம் பார்த்து உங்களுக்கு பதில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸுக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் வரணும் அப்படின்னாக்கா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் வரட்டும். மீன்வைல் இப்போ வந்து நீங்கள் வந்து டெடிகேட்டட் சர்வர் எஸ்ஏபி நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இதே சர்வரில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க கீழே மெயில் ஐடி கொடுத்து பாருங்க, அந்த மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த சர்வர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்களும் யூஸ் பண்ணிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.